அன்பு வணக்கம் நேர்களே. சில தினங்களுக்கு முன்பு திமுக போட்டியிடக்கூடிய 173 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. 97 பழைய முகங்கள், 76 புதிய முகங்கள், மாஜி அமைச்சர்கள், இளைஞர்கள் அப்படின்னு கலவையாக இருந்தது அந்த வேட்பாளர் பட்டியல். சில இடங்கள்ல அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு அதிருப்தி தெரிவித்து எதிர்ப்புகள் கிளம்பி போராட்டமாக கூட வெடித்தது. முற்றுகை போராட்டம், சில இடங்கள்ல கைகலப்பு, இவையெல்லாம் பார்த்தோம். 2 தொகுதிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதிமுக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட பிறகு 6 முறை பட்டியலை மாற்றியமைத்தது குறிப்பிடத்தக்கது. 18 வேட்பாளர்கள் மாறினார்கள். அங்கும் வேட்பாளர்களை எதிர்த்து அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கு எதிராக போர்க்கொடிகள், இன்னும் சொல்ல போனால் புகார் வாசிப்பது, இவையெல்லாம் அங்கும் போராட்டத்தை பார்த்தோம். இங்கே சில அடிப்படையான கேள்விகள் எழுகின்றன. கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக கட்சிகள், பிரதானமாக 2 திராவிட கட்சிகள், பெரிதும் அளவுல பெர்செப்ஷன்ல மாறுபாடு இருந்தாலும் கூட தலைமையை சார்ந்த, தலைமையை பிரதானப்படுத்திய கட்சிகளாக அறியப்படுபவை. இங்கே வேட்பாளர் எந்த அளவுக்கு முக்கியப்படுகிறார், இந்த வேட்பாளர் அப்படிங்கிற ஃபேக்டர் எந்த அளவுக்கு இந்த கட்சிகளுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பதில் முக்கிய இடம் வகிக்கிறது, குறிப்பாக தலைமையை சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள்ல. இன்னும் இதுல கவனிக்கத்தக்க ஒரு விஷயம், நம்ம விவாதத்தில் கவனம் பெறக்கூடிய விஷயம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலர் வைகோ மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார். திரு வைகோ மட்டுமல்ல, நிறைய நட்சத்திர வேட்பாளர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு அணிகளின் சார்பாக போட்டியிடுகிறார்கள். சில தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திர வேட்பாளரை இன்னொரு நட்சத்திர வேட்பாளர் எதிர்கொள்கிறார். இந்த நட்சத்திர வேட்பாளர்கள், இந்த தலைவர்கள் களமிறங்கக்கூடிய இந்த இடங்கள்ல எந்த அளவுக்கு அந்த நட்சத்திர வேட்பாளர்கள் அந்த கட்சிகளை தாண்டி ஒரு ஸ்டார் கேண்டிடேட்ஸ் ஒரு ஃபேக்டராக இருக்கிறாங்க. இன்னும் பல கேள்விகள் நம் முன் இருக்கின்றன. வாக்காளர் முன்னுரிமை, வேட்பாளரா, தலைமையா? விவாதிப்போம். இன்றைய விவாதத்தில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு கண்ணதாசன் அவர்கள் இருக்கிறார், மற்றும் அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசுவாமி அவர்கள் இணைகிறார். மதிமுகவின் திரு காரை செல்வராஜ் அவர்கள் இணைகிறார். அதிமுகவுடைய திரு ஆவடி குமார் அவர்கள் இணைகிறார், மற்றும் அரசியல் ஆர்வலர் தயாநிதி அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். ஐவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். முதல் கேள்வி திரு கண்ணதாசன் அவர்களுக்குத்தான். அணைக்கட்டு, பாளையங்கோட்டை, ஆலங்குடி, சோழிங்கநல்லூர், சீர்காழி, ஜோலார்பேட்டை, பவானி, இன்னும் சில தொகுதிகள், இத்தனை இடங்கள்ல அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களை மாற்ற கோரி திராவிட முன்னேற்ற கழகத்துல போராட்டம் நடக்குது. சில இடங்கள்ல கைகலப்பு, முற்றுகை அப்படின்னு இந்த அதிரடி ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமும் கூட நம்ம பார்க்கின்றோம். வேட்பாளர் பட்டியல் கட்சிகளுடைய நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் திருப்திப்படுத்த முடியவில்லை என்றார். தொண்டர்களுடைய நம்பிக்கையை இந்த வேட்பாளர்களும் வேட்பாளர் பட்டியலும் பெற முடியவில்லை என்றார். எப்படி மக்களுடைய நம்பிக்கையை பெறும் அப்படிங்கிற அடிப்படையான கேள்வி சேர்ந்து எழுது இல்லையா? இல்ல, இதுல அடிப்படையா பார்க்கணும், திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற பெரிய இயக்கங்களில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர்கள் தாங்கள் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக வர வேண்டும் என்று ஆவலோடு இருப்பாங்க. அது இயற்கை, அது எல்லா இயக்கங்களையும் அது உள்ள நிலைமை. அது இங்கே இப்படி வரும்பொழுது தனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று எதிர்பார்த்து அவர்களுக்கு இந்த வாய்ப்புகளை எப்படி நிச்சயம் ஒரு கட்சி சார்பாக ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும், 2 பேர் கொடுக்க முடியாது. அந்த சூழலில் ஒருவரை தெரிவு செய்து அங்கு நிறுத்தும் பொழுது மற்றவர்களுக்கு அந்த ஒரு ஏமாற்றம் அல்லது ஒரு வேதனை இருக்கத்தான் செய்யும். அது வெளிப்பாடு சில நாட்கள் இருக்கும், அதுக்கப்புறம் அதை கூப்பிட்டு சரி செஞ்சிருவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தலைவர் கலைஞர்கள் அழைத்து அப்படி வருத்தப்படுவர்களை பேசினாலே அங்க பிரச்சனை முடிஞ்சு போயிடும். இது சொல்ல போனால் அந்த வேலூர்ல நந்தகுமார் என்பவர் தாக்கப்பட்டார்னு செய்தி வந்தது. அவர் உடனே அறிக்கை விட்டார், இது எங்களுடைய சகோதரர்களுடைய பிரச்சனை, நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்வோம், இதுல ஒன்றுமே பிரச்சனை இல்லை என்றார். இப்படிப்பட்ட மனப்பான்மை உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த மாதிரி சிறு சிறு பிரச்சனைகளால் வேட்பாளருடைய தேர்வால் எங்களுடைய வெற்றி பாதிக்கப்படாது. நிச்சயமாக இந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்யப்படும். இதனால இந்த வேட்பாளர்களால வெற்றி தோல்வி என்பதெல்லாம் அடிப்படையா இல்ல. வேட்பாளர்களும் ஒரு காரணி, ஃபேக்டர். அவங்க ஒரு சிறந்த வேட்பாளர்கள், மக்கள் செல்வாக்கு பெற்றவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களும் வெற்றிக்கு ஒத்துழைக்கக்கூடியவர்களாக உறுதுணையாக இருப்பார்கள். அதே சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான நம்பிக்கை மக்களிடையே இருக்கிறது. அந்த அடிப்படையில் மிக பெருவாரியான வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு வாக்குகள தாக்கம் ஏற்படுத்தாது அப்படிங்கிறீங்க. இது ஒரு டிசென்ட் இயல்பாவே நீங்க சொல்வது போல பெரிய கட்சிகள்ல, எல்லா கட்சிகளிலுமே கூட கிடைக்காதவர்களுக்கு அதிருப்தி ஏற்படும். ஆனால் தலைமை ஒரு முடிவை எடுத்த பிறகு எல்லாரும்
எல்லாரும் கட்டுப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இயல்பான புரிதல். மீறி அதிருப்தி இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம். ஆனா இப்படி போராட்டமா, இப்படி வந்து ஒரு சாலைகள்ல இன்னும் சொல்ல போனா முற்றுகை போராட்டமா வெளிப்படும் பொழுது அதனது மேக்னிடியூட் தெரியுது இல்லையா? அதிமுகலையும் பார்த்தோம், மற்ற கட்சிகளையும் பார்த்தோம். என்னுடைய புரிதல் சரியா இருந்தா இந்த அளவுக்கு 2014லயோ 11லயோ திமுக கூட இல்ல. அதாவது நாடாளுமன்ற தேர்தல பெரும்பாலும் இருக்காது. 11ல இல்ல, நீங்க ஆட்சியில் இருந்து சந்திக்கக்கூடிய தேர்தல். இதுக்கு முன்பு நடந்த தேர்தலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சமூக வலைத்தளங்களோ ஊடகங்களோ மிகப்பெரிய பங்குன்னு சொல்ல முடியாது, மிக சிறிய பங்கு தான். இந்த வாட்ஸ்அப் எல்லாம் வந்த பிறகு ஒரு பகுதியில் ஒரு சின்ன செய்திகள் வந்தாலே உடனடியாக சென்று சேர்கிறது. இந்த உடனடியாக சென்று சேரக்கூடிய பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. இந்த பகிரப்படக்கூடிய விஷயங்கள் தான் எல்லா மக்களுக்கும் தெரியப்படக்கூடிய விஷயமா இருக்கலாம். அன்னைக்கும் நாளிதழ்கள் இருந்தன, அன்னைக்கும் செய்தித்துறை அன்னைக்கு எல்லா செய்திகளும் வெளிவந்த வண்ணம் தான் இருந்தன. இன்னைக்கு இருக்கக்கூடிய மேக்னிடியூட்ல 2011லயோ அதுக்கு முந்தைய தேர்தல்களோ இந்த அளவுக்கு பார்த்தது இல்லையே, திமுகலே பார்த்தது இல்லையே. நீங்க வேட்பாளரை மாற்றக்கூடிய ஒரு சூழல் கூட ரொம்ப அரிதா தான் ஏற்பட்டிருக்கு. மிக அதுதான் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் அந்த மாதிரி ஒரு 2 வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்கார்கள். சில காலத்துக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு 5 தொகுதிகள் கொடுத்தோம். அங்குள்ள அவர்களுக்கு சில பிரச்சனைகள், அங்குள்ள தொகுதியில் இருக்க வேட்பாளர்கள் வந்து போட முடியாம அந்த சூழல்ல அவங்க அந்த நாங்க நிக்க மாற்றி அமைக்கப்படுவது வாடிக்கை எல்லா தருணங்களையும் நடந்திருக்கிறது. ஆனா எதிர்ப்பு எழுவது, வெளிப்படையா எழுவது, இந்த அளவுக்கு இந்த ஒரு கைகலப்பு போராட்டம், அந்த அளவுக்கு தாக்குதல் இந்த அளவுக்கு போல ஊடகங்கள் பெரிதுபடுத்தி நினைக்கக்கூடிய அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படிப்பட்டதெல்லாம் இல்ல. அது இயல்பாக ஒரு சாதாரண சம்பவமா தான் நாங்கள் அதை எடுத்துக்கிறோம். எத்தனை பேர் வராங்க, அறிவாலயத்து கூட வந்து இது மாதிரி தலைவரை பார்க்கணுன்றாங்க, பார்த்தவர்கள் சொல்லிவிட்ட குறைகளை சென்றுவிட்ட பிறகு அதற்காக அவங்ககிட்ட பேசி இதற்காக சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சிகள் நடக்கிறது. ஏன்னு கேட்டா எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற எந்த தொண்டனும் மனம் பாதித்து விடக்கூடாது என்ற எண்ணத்துல தான் அவர்களை அரவணைத்து செல்கிறது. ஆக இந்த பிரச்சனைகளை திராவிட முன்னேற்றம் நிச்சயமா சரி பண்ணிவிடும். இது ஒரு லோக்கலைஸ்ட் ஈவென்ட், எந்த தாக்கத்தையும் வெற்றி தோல்வியில பாதிக்காத ஒரு விஷயம். இது வந்து ஒரு பெரிதுபடுத்த வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. இட்ஸ் கம்ப்ளீட்லி லோக்கலைஸ்ட் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. திரு குமார் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். மொத்தம் 6 முறை வேட்பாளர்கள் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறார்கள். 18 வேட்பாளர்கள் முன்னாள் வேட்பாளர்களாக உங்க கட்சியில மாறி இருக்கிறார்கள் ஒரு குறுகிய காலத்துல. ராணுவ கட்டுப்பாட்டுள்ள ஒரு இயக்கமா அதிமுக எப்பொழுதுமே வர்ணிக்கப்படுவது அது வந்து there is a popular perception. யார் வேட்பாளர்னாலும் அம்மா தான் வேட்பாளர் அப்படிங்கிற ரீதியில தான் நீங்க அணுகுவது வழக்கம். ஆனா இம்முறை அதிமுகல இதே போன்ற போராட்டங்கள், வேட்பாளர்களை எதிர்த்து போர்க்கொடி, தீக்குளிக்க முயற்சி, அதுக்கப்புறம் புகார் பட்டியல், அந்த அளவுக்கு ஒரு 18 பேர் மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களை நோக்கியும் இதே விமர்சனங்கள் எழுதும். இல்ல, நீங்க சொல்லக்கூடிய தீக்குளிப்பு எல்லாம் இதுக்கு வேட்பாளர் மாற்றணும் சொல்லி யாரும் தீக்குளிச்சதா எனக்கு இது வரைக்கும் தெரியல. நீங்க ஒரு புதிய செய்தியா சொல்றீங்க. இல்ல, சேலம் தெற்குல இருக்கக்கூடிய வேட்பாளர் தொடரணும் அப்படின்னு சொல்லி தீக்குளிக்கிறதுக்கான முயற்சி, நானே தீக்குளிப்புன்னு சொல்லி தீக்குளிக்க முயற்சி மாத்திக்கிட்டேன். அதாவது நீங்க தீக்குளிப்பு சொல்றாது யார் வேண்டா சொல்லலாம். அதாவது வீடியோ கேமரால கேப்சர் ஆகி ஊடகங்கள்ல வந்து நீங்க சொல்ற வார்த்தைக்கு நான் பதில் சொன்னேன். நானே கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஐ கரெக்டட் மை செல்ஃப். சரி, இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் முழுமையான கட்டுப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதோ அல்லது வேட்பாளரை மாற்றுவது எல்லாமே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேர்தல் களத்தில் அந்த கள சூழலுக்கு ஏற்ப, தேவைக்கு ஏற்ப வேட்பாளர் யாருக்கு அந்த பணியை தர வேண்டும் என்று முடிவு செய்யறாங்களோ அது தராங்க. அதுல மாற்றம் வருதுன்னா அதை வந்து மாற்றுறாங்க. அந்த மாற்றத்தால் பாதிக்கப்பட்டவர் நீங்க எடுத்துட்டா கூட அந்த பாதிக்கப்பட்டவர் கூட அதை வந்து முழுமையா ஏத்துக்கிறாரு. யாரும் வந்து அதற்கு எதிரான அந்த முடிவை நான் முடிச்சிடுறேன். அந்த முடிவை வந்து யாரும் எதிர்க்கல. என்னன்னா அவருக்கே தெரியும் இதுல அம்மா வந்து இந்த முடிவு எடுத்து நம்மள அந்த வாய்ப்புல இருந்து விடுவிக்கிறாங்கன்னா வேற ஏதோ ஒரு காலத்துல நமக்கு செய்வாங்க. நமக்கு இந்த காலத்துல வந்து இதை வந்து வேற ஒருத்தருக்கு செய்யணும்னு அம்மா முடிவு பண்றாங்கன்னா அதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கும், அது தேவை இருக்குன்றது அவர் உணர்றாரு. அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக இருப்பதுதான் நிரந்தரமான பதவி, மற்றதெல்லாம் பணிகள் தான். அந்த பணியை எந்த நேரத்தில் யாருக்கு தரணும் அம்மா முடிவு பண்ணுவாங்க. அதாவது
வேட்பாளர்ல இருந்து முன்னாள் வேட்பாளரா மாறியவர்கள் யாரும் இந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபடல. ஆனா சீட்டு கிடைக்காதவர்கள் பலர் புகார் பட்டியலோடு போயஸ் கார்டன் வந்தது. இன்னும் சொல்ல போனா இந்த தீக்குளிக்க முயற்சி நடந்த சம்பவம் இது சேலம் தெற்கு பகுதியில் நடந்தது. முற்றுகை சம்பவங்கள் நடந்தது. இந்த அதிருப்திகளை வெளிப்படையா ராணுவ கட்டுப்பாட்டுள்ள இயக்கம்னு சொல்லக்கூடிய அதிமுக இதே காட்சிகள் பார்த்தோம். மேக்னிடியூட்ல மாறுபடலாம். இல்ல நீங்க பார்த்தோம் சொல்றது தவறு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 234 தொகுதிகள் போட்டியிட உங்களுக்கே தெரியும் 26,146 பேர் விண்ணப்பிச்சாங்க. அதுல 234 பேருக்கு தான் போட்டியிடுகின்ற வாய்ப்பு தர முடியும். அப்போ ஏறத்தாழ ஒரு தொகுதிக்கு 100க்கும் மேற்பட்டவர்கள் விருப்பப்படுகின்ற போது அந்த 100க்கும் மேற்பட்டவர்களை திருப்திப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அப்படி அதனால இந்த ஏறத்தாழ 100 பேர் வச்சுக்கிட்டா கூட 99 பேருக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகின்ற போது அவர்களுக்கு மாற்றம் இது வேதனை வரும். ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்கும். அந்த கோரிக்கையை தலைமையிடம் தெரிவிக்கிறாங்க. அவங்களுடைய உணர்வுகளை அதிருப்தியை தெரிவிக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு அந்த முடிவை அவங்க விமர்சிக்கல. அவங்க விருப்பத்தை கேட்பது சரி. ஆனா ஒரு புகார் பட்டியலா இந்த வேட்பாளர் சரியில்லை அப்படின்னு புகார்கள் போவதும் யார் யார் மேல புகார்கள் வருதோ அதுல சிலர் மாற்றப்படுவது இல்ல. நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நீங்களே சொன்னீங்க. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சில ஊடகங்கள் சொல்றது போல, சில இன்னும் சொல்ல போனா எதிர்க்கட்சிகள் சொல்றது போல தொண்டர்களுடைய கருத்துக்கள் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய பார்வைக்கு போவதில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அதே சொன்ன வாயாலே இன்னைக்கு என்ன சொல்றாங்க, புகார் வந்த உடனே மாத்துறாங்கன்றாங்க. ஆக இதுல இருந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி அதிமுக இருக்குன்றதை நீங்க ஏத்துக்கிட்டது முதல்ல நன்றி. அதாவது இந்த பெயர்கள் பரிசீலனை செய்யும் பொழுதே நீங்களே அறிஞ்சது போல இந்த வேட்பாளர் மேல என்ன குற்றச்சாட்டு இருக்கா, குற்றச்சாட்டுக்கு உள்ளாகாதவரா, இவையெல்லாம் அறிந்து வெவ்வேறு உளவு அமைப்புகளை கண்டறிந்த பிறகு தானே இந்த பட்டியல் நீங்க ஒரு வேட்பாளர் பட்டியல் தேர்ந்தெடுக்கப்பட்டு அம்மா அறிவிச்சாங்கன்றது முழுமையாக உண்மை. ஆனால் இந்த நீக்கப்படுகின்றவர் அல்லது மாற்றப்படுகின்றவர் குற்றச்சாட்டின் அடிப்படையில் மாற்றப்பட்டார்னு சொல்றது தவறு. யாரும் குற்றம் செஞ்சாங்கன்றதுக்காக அவங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டதுன்றதுக்காக மாற்றல. அந்த கள நிலவரத்திற்கு தேவைக்கு ஏற்பவாறு அங்க இருக்கிற சூழலுக்கு தக்கவாறு அந்த தொகுதியில் இருக்கிற எப்படி கள நிலவரம் மாறும், இல்ல 2 நாள் நீங்க நினைக்கிற கள நிலவரம் வேற, நாங்க நினைக்கிற கள நிலவரம் வேற. ஒரு கட்சியினுடைய மாறிடலையே, வேற எதுவுமே மாறிடலையே. நீங்க அந்த சமயத்துல எதிர்கட்சிகளுடைய நீங்க அறிவிச்ச சமயத்துல அறிவிக்கப்படுகின்ற வேட்பாளர் அங்க களத்துக்கு அவரை கொண்டு போக சொல்ல அங்க களத்தில் மக்களை சந்திக்கின்ற அங்க இருக்கிற கட்சிக்காரங்க அவங்க சில பிரச்சனைகளை சொல்றாங்க. அந்த பிரச்சனைகள் நியாயமா இருந்ததுன்னா அதுக்காக இவருக்கு இந்த பணி வேணாம் வேற பணி கொடுக்கலாம்னு சொல்லி அம்மா முடிவு பண்றாங்க. அதனால அது குற்றச்சாட்டு இல்ல. அந்த சூழலுக்கு தக்கவாறு இவருக்கு இந்த பணியில் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி எடுத்து சொல்றாங்க. ஒரு நாள் அந்த சூழல், ஒரு நாள்லயோ 3 நாள்லயோ அந்த சூழல் எப்படி மாறிடுது? அந்த சூழலை கண்டுபிடித்து தானே அதை அனலைஸ் பண்ணி தானே ஒரு முடிவுக்கு இந்த வேட்பாளர்னு உங்க தலைமை வருது. நீங்க என்கிட்ட கேள்வி கேட்க சொல்ல தொடக்கத்தில் சொன்னது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை நம்பிதான் வாக்களிக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் புரட்சித் தலைவி அம்மா முதலமைச்சராக தொடர வேண்டும் என்பதற்காக அளிக்கப்படுகின்ற வாக்கு. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் இந்த வேட்பாளரை களத்துக்கு கொண்டு போகின்ற பொழுது அந்த இணைந்து பணியாற்றுகின்ற கழக தோழர்களுக்கு மனமாச்சரியம் இருக்கின்ற பொழுது அது சில நிலவரங்கள் தலைமைக்கு தெரிகின்ற பொழுது அதனால் அந்த பணியிலிருந்து அவரை மாற்றிட்டு வேற இன்னொருத்தர போடுறாங்க. மனமாச்சரியங்கள் இருக்கு, நிச்சயமா மனமாச்சரியம் இருக்கும். அதாவது ஒரு கட்சியில இவ்வளவு தொண்டர்கள் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கின்ற ஒரு கட்சியில இவ்வளவு பேர் வேட்பாளர்களாக விரும்புகின்ற கட்சியில ஒருத்தருக்கு ஒருத்தர் மனமாச்சரியம் இல்லாம எப்படி இருக்கும்? இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கத்தான் முயற்சி செய்றேன். திரு ரவீந்திரன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இந்த வேட்பாளர் தேர்வுக்கான அதிருப்தி, அதனது எதிர்வினை 2 கட்சிகளையுமே பார்க்க முடியுது. அதனது மேக்னிடியூட் அளவு மாறுபடலாம். இந்த 2 கட்சிகளும் திமுகவும் அதிமுகவும் இந்த ஒரு பெர்செப்ஷன் பேஸ்டா இருந்தாலும் சரி, அளவு ரீதியால் எடுத்துக்கிட்டாலும் 2மே பை அண்ட் லார்ஜ் லீடர்ஷிப் பேஸ் பார்ட்டிஸ் தான், தலைமையை சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் தான். இந்த நிலையில இந்த வேட்பாளரால் ஏற்படக்கூடிய அதிருப்திகள், எழக்கூடிய போராட்டங்கள், இந்த சச்சரவுகள்
இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது, வாக்குகள்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா, செயல்பாட்டுல ஒரு தேக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இன்னைக்குள்ள மாடர்ன் பொலிட்டிக்ஸ்ல யாருமே பல்லாக்க தூக்க தயாரில்லை, பல்லாக்குல ஏறதுக்கு தான் எல்லாருமே தயாராகிறாங்க. அப்போ எல்லா கட்சியிலுமே இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு வேகம் ரொம்ப கடுமையா இருக்கும். என்னதான் தலைமைக்கு மேல பற்றுதல் இருந்தாலும் கூட தன்னோட அரசியல் இருப்பு முக்கியங்கிறதுனால இரண்டாம் கட்ட தலைவர் எல்லாருக்குமே அதுல ஒரு வேகம் இருக்கத்தான் செய்யும். அதுவும் திமுக, அண்ணா திமுக ரெண்டுமே ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்புள்ள கட்சிகள், ஆளுங்கட்சிகள், ஆண்ட கட்சிகள். அதனால அந்த கட்சியில நம்ம ஒரு இடத்தை பிடிச்சு ஒரு அதிகாரத்தை பிடிக்கணுங்கிற வேகம் எல்லாருக்கும் இருப்பது இயல்பான ஒண்ணுதான். அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு இந்த அதிகார வேகத்துல அதிமுக சரி திமுக பண்ணிட்டு இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு பாதிக்கும்னு சொல்றது ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்கும் போது ரெண்டு பேருக்குமே பாதிக்கும் போது நியூட்ரலைஸ் ஆகி போகலாம் பல இடங்கள்ல. நான் இன்னைக்கு அதிமுக ஒரு சிங்கிள் பர்சன் பார்ட்டி தான், அதுல சந்தேகமே இல்லை. டிஎம்கே ஒரு பவர்ஃபுல் லீடர் தலைமையில உள்ள டீம். இன்னைக்கு கூட மாவட்ட செயலாளர்களோட ரோல் வேட்பாளர் தேர்வில் பெருமளவு திமுகவில் பங்காற்றி இருக்கு, அதிமுகவிலும் பங்காற்றி இருக்கும். ஆனா திமுக இருக்கும் மாதிரி அசெப்டிவா இருக்கக்கூடிய ஒரு பங்காற்றல் இருக்காது. அவரு ஆவடிக்குமார் சொன்னாரு, அம்மா தான் எல்லாம், அம்மா வச்சுதான் ஓட்டுன்னு சொன்னார். உண்மைதான், அவங்க அப்படிதான் சொல்ல முடியும். ஆனா அதே மீறி சில சம்பவங்கள் நடந்திருக்குது. நீங்க 89ல ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாங்க, துரைமுருகன் சட்டசபையில சில சம்பவங்கள்லாம் நடந்து, அப்போ ஜெயலலிதாவுக்காக யாருமே தமிழ்நாட்டில் பேசல, யாருமே எந்த ஒரு நிகழ்வும் நடக்கல. சிறுலிபுத்தூர் இருந்த மாவட்ட செயலாளராக இருந்த தாமரைக்கணி தான் துரைமுருகனுக்கு எதிராக விருதுநர்ல போய் கலாட்டா பண்ணி பெரிய இதெல்லாம் நடந்து அவருக்கு 91 டிக்கெட் கொடுக்கல. டிக்கெட் கொடுக்கலன்னு சொல்லும்போது அவர் தனிச்சு நிற்கிறாரு. அவர் சுருளிபுத்தூர்ல எம்எல்ஏ வெற்றி பெறாரு. அதே மாதிரி திமுகவில் வாலாஜி ஹசேன் திமுக எமர்ஜென்சி காலத்துல இருந்தே கழகத்துக்காக ரொம்ப இருக்கிறாரு. அவருக்கு ராணிப்பேட்டையில் டிக்கெட் கொடுக்கலன்னு சொல்லும்போது 89 ஏர் தெரியுது, எமர்ஜென்சி காலத்துல இருந்தே கஷ்டப்பட்டவருங்க சொன்னேன். சோ அவருக்கு டிக்கெட் கொடுக்கும்போது தொண்டர்கள் அவருக்கு இது பண்றாங்க. பையன் லார்ஜி கட்சி தலைமன்னாலும் கூட கேண்டிடேட்டுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரிப்பட்ட ஒரு இம்ப்ரெஷன் நாம கொடுக்க முடியாது. எந்த அளவுக்கானது நியூட்ரலைஸ் ஆகக்கூடியது அப்படின்னு நீங்க கருதுறீங்க? நான் திரு தயாநிதி அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க விரும்புறேன். இந்த கேண்டிடேட்ஸ் உடைய பங்கு குறித்து சிறிய அளவிலான ஒரு ஆய்வு நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். திரு தயாநிதி, இப்போ நான் ஒவ்வொரு பார்ட்டி ரீதியா அதை புரிஞ்சுக்க விரும்புறேன். அதிமுக முற்றிலும் தலைமையை சார்ந்த, ரிலேட்டிவ்லி ஒப்பீட்டளவில் அதிகமா தலைமையை சார்ந்த ஒரு இயக்கமா பார்க்கப்படுகிறது. இந்த கட்சியில வேட்பாளர் எந்த அளவுக்கு ஃபேக்டர் ஆகிறார்? இதனது தன்மை தொகுதிக்கு தொகுதி, இடத்துக்கு இடம், இல்ல இந்த அளவுகோல் மாறுபடக்கூடியதா நீங்க கருதுறீங்களா? இதை ரெண்டு பார்ட்டா பிரிச்சு சொல்ல முடியும் ஹரி. எடுத்த சர்வேல 210 தொகுதிகளுக்கு ஹுக் ஆர் குக் கேண்டிடேட் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சர்னே இல்லை. கேண்டிடேட் யாரா இருந்தாலும் அந்த தலைமைக்கு கொடுக்கக்கூடிய ஓட்டும் அந்த ஸ்கீம்ஸ் கிடைக்கக்கூடிய ஓட்டும் தான் அது. 210 தொகுதி irrespective of who are the candidate, black, white, this way, that way, அங்க கேண்டிடேட் ப்ராப்ளம் இல்ல, ஏடிஎம்கே தான். 24 ஒரு கான்ஸ்டிட்யூன்சிஸ், 210 சாரி 210 தொகுதி, 210 எஸ், இது 210 தொகுதிகள். மிச்சம் 24 தொகுதிகள் தான். அதுவும் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு சினிமால ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறமா வர மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் தலைமையை பாக்குறாங்க, அதை பார்த்து முடிச்சுட்டு ரெண்டாவது ஹாஃப் கேண்டிடேட் யாருன்னு பாக்குறாங்க. சோ 234லயும் லீடர்ஷிப்போட இம்பாக்ட் இருக்கு. அதுல 210 கிளியர் இம்பாக்ட். 24 தொகுதி வரைக்கும் லீடர் பார்த்து முடிச்சுட்டு ஓகே கேண்டிடேட்டையும் பாக்குறாங்க. அதுக்கு நம்ம இன்னொரு உதாரணம், நீங்க சொன்னீங்க 6 முறை மாறி இருக்கு, 18 கேண்டிடேட் மாத்திருக்காங்கன்னு. அந்த 18 கேண்டிடேட் வெளியில போனவங்க யாரு, அதுக்கு 18 பேர் ரீப்ளேஸ் பண்ணவங்க யாருன்னு நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா அந்த பார்ட்டை இன்னும் இப்ப நம்ம சொன்ன டேட்டா டபுள் கிளாரிபிகேஷன் கிடைச்சிடும். சோ கேண்டிடேட் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் நான் டைல்யூஷன் ஆஃப் லீடர் பிராண்ட் இமேஜ். பிஃபோர் தட் இந்த 224 210 இனி 24 அப்படின்னு எந்த அடிப்படையில் அந்த முடிவுக்கு வரீங்க? இந்த 210 தொகுதிகள் இப்படி பிஹேவ் பண்ணுது, மீதம் இருக்கக்கூடிய 24 தொகுதியில கேண்டிடேட்டும் அதிமுக ஒரு ஃபேக்டர் அப்படின்னு how do you come to that conclusion? ஒரு ட்ரையாங்கிள், லீடர்ஷிப், பார்ட்டி அண்ட் பீப்புள். இதுல செகண்ட் லிங்க்கும் தேர்ட் லிங்க்கும், பார்ட்டி டு லீடர்ஷிப் ஒன்னு, லீடர் டு பீப்புள் ஒன்னு, பீப்புள் டு லீடர் ஒன்னு. இதுல லிங்க் எங்கன்னு சொன்னீங்க, அந்த பீப்புள் டு பார்ட்டி இருக்கு இல்லையா, அந்த லிங்க்ல 24 கான்ஸ்டிட்யூன்சிஸ் அலோன் இஸ் இம்பாக்டட். அந்த இம்பாக்டும் செகண்ட் ஹாஃப் தான் வருது. அது சினிமா இன்டர்வலுக்கு அப்புறமா வர இம்பாக்ட் தான் அது.
இது எப்படி உங்களோட கள ஆய்வுல தெரிஞ்ச ஒரு விஷயமா, இல்லாட்டி இந்தந்த கான்ஸ்டிடுவன்சிஸ் எல்லா தேர்தலையும் இப்படிதான் பிஹேவ் பண்ணுது அப்படின்னு அதிமுகவுடைய வேட்பாளர்கள் இதெல்லாம் கலெக்டிவா எடுத்துக்கிட்டு இந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வரீங்களா? ஹவு டு யூ கம் டு தட் கன்க்ளூஷன்? இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க விரும்புறேன். உங்களோட கள ஆய்வுல தெரிஞ்சதா இல்ல இப்படிதான் இந்த தொகுதிகள் பிஹேவ் பண்ணிட்டு வருதுன்னு அடிப்படையிலையா? இப்படிதான் இந்த தொகுதிகள் பிஹேவ் பண்றதுன்ற ஒன்ன வந்து ஃபேக்டரா எடுத்துக்கிட்டாலும் இது வந்து இந்த வாட்டி 2016 எலெக்ஷனுக்காக சேர்ந்த அனாலிசிஸ் இது. சோ எஸ் கோ ஹெட், தொடர்ந்து சொல்லுங்க. ஓகே இது வந்து பேட்டர்ன் இல்ல, இது வந்து யார் எப்படி ஜெயிச்சாங்க இதனால வரைக்கும்ன்ற பேட்டர்ன் வந்து இந்த 24 தொகுதிகள் வந்து லீடர் பிளஸ் கான்சிஸ்டன்சில உள்ள கேண்டிடேட். ஓகே, திமுக பற்றியும் கேட்க விரும்புறேன். இதனது பேசிஸ், இந்த அடிப்படை குறித்தும் சில கேள்விகள் எழுகிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வைகோவை மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு வேட்பாளராக இந்த சட்டமன்ற தேர்தலில் பார்க்கிறது. ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் திரு வைகோ போட்டியிடுகிறார். நிறைய நட்சத்திர வேட்பாளர்களை இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம பார்க்க இருக்கின்றோம். இந்த நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் அவர்களுடைய ஃபேக்டர் மேலும் பல கேள்விகள் எழுகின்றன. திரு காரை செல்வராஜனுடைய கருத்தை நான் கேட்க இருக்கின்றேன். மேலும் நிறைய விஷயங்கள் நாம் விவாதிக்க வேண்டியிருக்கிறது. வாக்காளர் முன்னுரிமை வேட்பாளரா தலைமையா என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில வாழ்த்து வருகின்றோம். 1996 சட்டமன்ற தேர்தலில் திரு வைகோ மதிமுக உருவான பிறகு போட்டியிட்டார். அதுக்கு பிறகு 20 ஆண்டுகள் கேப்ல, அந்த கேப்புக்கு பிறகு இந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் போட்டியிடுகிறார் திரு வைகோ. இடைப்பட்ட காலத்திலும் போட்டிட்டு இருக்கிறார், ஆனால் அனைத்தும் நாடாளுமன்ற தேர்தல். இந்த களத்தை அவர் தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணத்தில் ஒரு 6 தலைவர்கள் இணைந்து பணியாற்றி ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிற பொழுது இந்த 6 தலைவர்களும் தேர்தலில் நின்று மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் என்பது முக்கியமான மூல காரணம். அதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வருவன ஒரு தலைவர்கள், இந்த 6 தலைவர்கள் இணைந்து ஒரு மாற்றத்தை மக்கள் மத்தியிலே இருக்கிற ஒரு மாற்று சிந்தனையை கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் முயற்சி செய்கிற பொழுது இந்த தலைவர்கள் தேர்தலில் நிற்காமல் அது தேர்தலை புறந்தள்ளிவிட்டு இவர்கள் மற்றவர்களை நிறுத்திவிட்டு தேர்தல் பணியாற்றுவது மட்டும் மக்கள் நம்பிக்கை பெற்றுவிட முடியாது. இதே போல மாற்று கோஷத்தோட தானே 2001 களத்தில் இருந்தீங்க, அப்பயும் போட்டியிடல? இல்ல, அது ஒவ்வொரு தேர்தல் களத்திலையும் அந்த மாற்றம் என்பது மாற்று சிந்தனை என்பது மாறி மாறி வருது. இந்த தேர்தல் களம் மாதிரி வந்து ஒரு 3வது அணி என்கிற ஒரு பலமான அணி அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் உருவாகி இருக்கிறது. இந்த 6 பேர் கொண்ட ஒரு அணி அமையாமல் இருந்திருந்தால் 2001 மாதிரி இது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் பலமாக ஒரு அணி அமைந்திருப்பது மக்களுக்கு வந்து மாற்றாக திமுக அண்ணா திமுக விட்டால் யார் என்கிற கேள்விக்கு ஒரு பதில் கிடைத்திருக்கிறது. அப்படி பதில் கிடைத்திருக்கிற சூழ்நிலையில அந்த 6 கட்சியினுடைய தலைவர்களும் தேர்தலில் நின்று மக்களுடைய நம்பிக்கை பெற வேண்டியது ஒரு கட்டாயம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் தேர்தலை நிற்காமல் புறந்தள்ளி விடுவாரா என்கிற ஒரு பயம் இருந்தது எங்களுக்கு. ஏன்னா ஒருங்கிணைப்பாளராக இருந்து தொடர்ந்து ஒரு 7-8 மாதங்களாக 2011 தேர்தலை முற்றிலும் பகிஷ்கரித்தவர். எதற்காக காரணம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்து மிகப்பெரிய ஒரு அணியை கட்டமைத்ததுல பெரும் பங்கு எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்களுக்கு உண்டு. அதை எல்லா தலைவர்களுமே ஏற்றுக்கொண்ட ஒத்துக்கொண்டிருக்கிற விஷயம். அப்படி இருக்கிற சூழ்நிலை 234 தொகுதிகளில் வந்து பிரச்சாரம் போக வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையை மனதில் வைத்துக் கொண்டு தேர்தல் நிற்காமல் நின்று விடுவாரா என்கிற ஒரு ஐயம் எங்கள் மனதில் இருந்தது. ஆனால் இன்று காலை அவர் அண்ணா நகர் பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்திலே தன்னை கோயில்பட்டி தொகுதியில் வேட்பாளராக அறிவித்தது வயிற்றுல பால வாத்திருக்கார். இது மாதிரியான திறமையான தலைவர்கள் வந்து பாராளுமன்றத்திலே சிறப்பாக பணியாற்றியவர்கள், தமிழகத்தினுடைய அனைத்து பிரச்சனைகளும் நன்கு அறிந்தவர்கள். ஒரு ஆரோக்கியமான சட்டமன்றம் நடக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான ஒரு நட்சத்திர பேச்சாளர்கள், நட்சத்திர பெர்ஃபார்மன்ஸ் சட்டமன்றத்தில் இருக்க வேண்டியது என்பதும் மிக கட்டாயம். அது 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மீண்டும் உங்களுக்கு உணரப்படுதா? அந்த இடைப்பட்ட நேரத்தில் இதற்கான அவசியம் அவருக்கு படல. ஏன்னா அவர் தேர்தல போட்டியிடாம இல்ல. 2014 போட்டியிட்டார், 9 போட்டியிட்டார், 99, 98 இவை அனைத்தும் நாடாளுமன்ற தேர்தல்கள். அதற்குரியவராக தன்னை கருதி போட்டியிட்டவர் இந்த முறை மாறி இருப்பது களம் மாறி இருக்கிறது அப்படிங்கறதுனால களச்சூழல் தான். திரு ரவீந்திரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இன் யோர் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் இந்த மாற்றம்? அவர் வந்து தன்னை வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல நாடாளுமன்றவாதியாகவே எல்லா தேர்தல்களையும் முன்னிறுத்தியவர். ஃபர்ஸ்ட்லே பண்ண ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர். 96 அவர் வந்து சிவகாசி, அன்றைக்கு சிவகாசி மக்களவைக்கும்
விளாத்திக்குளம் சட்டமன்றத்துக்கும் போட்டிட்டதே அவர் பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர். அவர் வந்து ஒரு மாநில கட்சியாட்ட ஆயாச்சு. அப்படி இருக்கும்போது வந்து பார்லிமெண்டரிங்கிற கான்செப்டை விட்டுக்கிட்டு அவர் விளாத்திக்குளத்துல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாருன்னா நிச்சயமா வெற்றி பெற்றிருப்பாரு. மக்களவையிலும் கான்சன்ட்ரேட் பண்ணி சட்டமன்றத்திலும் கான்சன்ட்ரேட் பண்ண அந்த முரண்பாடு, அவர் என்ன முடிவுன்னு எடுக்க முடியாத முரண்பாடு தான் அவர் வந்து 96ல 2லயும் தோல்வி அடைஞ்சாரு. அடுத்தபடியா வந்து அவருக்கே வந்து 96 தோல்வி வந்து 2011ல ஒரு சீட்டுதாரரால தான் வெளியே வந்தாரு. ஒரு எமோஷனல் ரீசன்ஸ் திமுக இருக்கலாம், இவர்கிட்ட இருக்கலாம், அதுக்குள்ள நான் போக விரும்பல. வந்தாரு. அப்படி வந்தபோது வந்து வெற்றி வாய்ப்புங்கிறது கேள்விக்குறிங்கிற ஒரு சூழல்ல தான் அப்பமும் அவர் வந்து 2011ல இது பண்ணார். போட்டியிடல, தேர்தலை புறக்கணித்தார். 2006ல 35 சீட்டு கிடைச்சது. அந்த கூட்டணியுமே இவரோட பிரச்சார பலத்துக்கு அவங்க எதிர்பார்த்திருக்கலாம். அந்த இதுல இது பண்ணார். அதுலயும் போட்டியிடல, 2011 போட்டியிடல. இப்ப வந்து மக்களவைக்கு போட்டியிட்டாரு. இப்ப அரசியல் கட்டத்துல ஒரு 20க்கு மேற்பட்ட வருஷங்கள் நீண்ட பயணம் பண்ணிட்டாரு. அப்ப இன்னைக்கு வந்து அடுத்து உள்ள காலகட்டத்தில் நாம ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பது 2016க்கு மேல் உள்ள அரசியல் நிகழ்வுகளுக்கு நாம ஒரு பிளேயரா இருக்க முடியும்னு அவர் கருதுறாரு. 16க்கு மேல உள்ள அரசியல் நிகழ்வுகள்ல தான் ஒரு பிளேயரா இருக்கணும்னா சட்டமன்ற உறுப்பினரா இருந்தே ஆக வேண்டும் என்ற அவர் அரசியல் கணக்கை போடுறாரு. அந்த கணக்கின் அடிப்படையில தான் அவருக்கு ஓரளவு அவருக்குள்ள தொகுதிகள்ல பெற்ற தொகுதி கோயில்பேட்டில் அவர் இருக்கிறார். அது அவருடைய ஏற்கனவே போட்டிட்ட சிவகாசி செக்மெண்ட் முன்னாடி வருது. அவருடைய சொந்த ஊருக்கு அருகாமையில் முன்னாடி சிவகாசி செக்மெண்ட்ல இருந்து இப்ப தூத்துக்குடி செக்மெண்ட்ல தான் இருக்குது. அவரோட பாக்கெட் பார்வைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து அந்த மக்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டு கோயில்பேட்டி மக்கள் அவர் நேசிக்கிறாங்க. தலைவர்கள் பெரும்பாலானோர் மக்கள் நல கூட்டணி, தேமுதிக, தமாக கூட்டணியில தலைவர்கள் பெரும்பாலானோர் போட்டிடுறாங்க, நாட் எவ்ரிபடி. இது வந்து உண்மையிலே சீரியஸான அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உறுதிப்படுத்துறதுக்கும் we're all serious about winning ஒரு பெர்செப்ஷன் உறுதி செய்யறதுக்கும் எடுத்துக்கலாம். சீரியஸான அலையன்ஸ்ங்கிறது உறுதிப்படுத்துகிற பாசிட்டிவ் ஆங்கிளையும் நான் மறுக்க வரல. அதே வேளையில இப்போ இதுல அவங்க வந்து எம்எல்ஏ ஆனாதான் அடுத்த கட்டத்தில் பிளேயரா நிற்க முடியுங்கிறதும் ஒரு கம்பல்ஷன் நிர்பந்தம் இருக்குது. இன்னைக்கு வந்து திருமாவளவனுக்கு எம்எல்ஏ ஆனாதான் அடுத்த கட்டம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சர்வைவல் வந்து ஒரு வெற்றிகரமா கொண்டு போக முடியும். அதே நிலைமை வந்து வைகோவுக்கு இருக்குது. சோ அந்த தலைவர்கள் இருக்காங்க. வாசனை பொறுத்தளவுல அவர் நிற்காதது வந்து அவரோட என்னங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்குது. அது ஏன்னு நம்ம கேட்போம், இன்னும் விரிவாவே விவாதிக்கணும். திரு செல்வராஜ் பதில் சொல்வார் நினைக்கிறேன். அதை தாண்டி போட்டியிடாமல் இருப்பது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ குட் சாய்ஸ். அவங்களுடைய பொலிட்டிக்கல் பெட்டர்மெண்ட்டுக்கோ சர்வைவலுக்கோ அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பை அண்ட் லார்ஜ் இது ஒரு தலைமையை சார்ந்த இயக்கம். 210 தொகுதிகளில் இந்த ஒரு தலைமை மட்டுமே ஒரு ஃபேக்டராக இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 24 தொகுதிகளில் தான் வேட்பாளரும் ஃபேக்டர் ஆகிறார் தலைமையை தாண்டி. ஒரு 90% தொகுதிகளில் தலைமையை நம்பித்தான் தலைமையை ஒரு ஃபேக்டரா இருக்கு அதிமுக அப்படின்னீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தயாநிதி, உங்களுடைய அனாலிசிஸ் என்ன, உங்களுடைய கள ஆய்வு என்ன சொல்லுது? திமுக வேட்பாளர்கள் எந்த அளவுக்கு ஃபேக்டர்களாக இருக்கிறார்கள்? எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் ஆஃப் ஏடிஎம்கே. அது ஒரு மேப் போடலாம் ஹரி. எப்படின்னு சொன்னா இப்ப நீங்க சொன்னீங்க 90%. சோ அதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏடிஎம்கே அதாவது கேண்டிடேட்ன்ற ஒரு கான்செப்ட் வரைக்கும் எடுத்தீங்கன்னா ஏடிஎம்கேயோட ஃபைட் இஸ் பிட்வீன் 90 and 100. இங்க ஃபைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 0ல இருந்தே they will have to start. That means very simple. Candidate very very important for DMK. ஏடிஎம்கே மாதிரி எந்த கேண்டிடேட்னு பார்க்காம தலைமைக்கு போடுற மாதிரி சூழ்நிலை அங்க இல்ல. அதுக்கு ஆப்போசிட்டான சூழ்நிலை தான் டிஎம்கேல இருக்கு. கேண்டிடேட் செலக்ஷன் should be very very accurate. இல்லனா it is going to impact a very big way to the DMK. அது நான் லாஸ்ட் டைம் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க 6 முறை ஏடிஎம்கேல இப்ப சேஞ்ச் ஆச்சு. அதுல 18 கேண்டிடேட் மாறினாங்க. 18 பேர் வெளியில போனவங்களோட கேண்டிடேட்ஸும் புதுசா போட்டிருக்க 18 பேரோட கேண்டிடேட்ஸும் நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா நம்ம இப்ப சொல்ற டேட்டா டபுள் கரெக்ட்னு உங்களுக்கு தெரியும். Because they are fighting for 90 to 100 and they are fighting for 0 to 10 to kickstart the event. Illana exactly DMK will end up the way they ended up in the 2014 election. Candidate is very important for DMK. அந்த அப்சர்வேஷனோட ஒத்து போறீங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்துல அது இப்படியும் பார்க்கலாம். இது வந்து இங்க ஒரு வேட்பாளர்களையும் அங்கங்க இருக்கக்கூடிய களத்தலைவர்களும் முக்கியத்துவம் படக்கூடிய ஒரு கல்ச்சர் அங்க இருப்பதுடைய வெளிப்பாடாகவும் பார்க்கலாம். அந்த அப்சர்வேஷனோட ஒத்து போறீங்களா நீங்க? அதாவது வேட்பாளர்கள் மட்டுமல்லாமல் ஒரு தேர்தல் அறிக்கை இங்கே முக்கிய பங்காற்றுகிறது. திராவிட முன்னேற்றத்தோட தேர்தல் அறிக்கை
மக்களுக்கு பயன்பளிக்கக்கூடிய நம்பகத்தன்மையுடைய ஒரு தேர்தல் இருக்கிறது. அதை நாங்கள் எந்த தளத்தின் மூலம் கொண்டு சென்று எங்களுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்கக்கூடிய வலிமையும் வாய்ப்பும் எங்களுக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் நாங்கள் நிறுத்திருக்கூடிய வேட்பாளர்கள் அனைவருமே மக்களுடைய மனநிலை இருந்தவர்கள், மக்களுடன் தொடர்புடையவர்கள். அத்தனை பேருக்குமே ஒவ்வொரு பகுதியினுடைய பிரச்சனைகள் எல்லாம் தெரியும். இந்த அளவில் எங்களுக்கு கலர்ல தெரியும். இப்ப இது போல புள்ளி விவரங்கள் எல்லாம் பெரும்பாலும் நிறைய பொய்த்து போன வரலாறு உண்டு. அதே மாதிரி மக்களுக்கு புரியாத வகையில புள்ளி விவரம் சொல்ற வகையில எந்த அளவுக்கு உண்மைன்றதை நம்ம எடுத்துக்க முடியாது. நான் குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால், ஒரு கட்சியினுடைய தலைமையும் சரி, அதனுடைய வேட்பாளர்களும் சரி, தேர்தல் அறிக்கையும் சரி முக்கிய பங்காற்றுகின்றன என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மூன்றும் மிக முக்கியமாக தெளிவாக இந்த 2016 தேர்தலில் திராவிட முன்னேற்ற தலைமையும் சரி, தேர்தல் அறிக்கையும் சரி, வேட்பாளர்கள் தேர்வும் சரி மிக சரியாக இருக்கிறது. சரியா தவறாங்கிற அப்சர்வேஷனுக்குள்ளே போல இங்க வேட்பாளர்கள் முன்னிலைப்படுகிறார்கள், முக்கியத்துவத்தோடு பார்க்கப்படுகிறார்கள். தலைமை தான் மேட்டர்ஸ். இப்போ நான் மற்ற கட்சியை பற்றி விமர்சிக்க தயாரில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை என்னுடைய வேட்பாளர்கள் அனைவரும் மக்களுடன் நேரடியாக தொடர்புடையவர்கள், மக்களுடைய பிரச்சனையை சந்தித்தவர்கள், மக்களுடைய நேரடியாக பார்ப்பவர்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மிக சரியான தேர்வாகத்தான் வேட்பாளர் இருக்கிறார்கள். எனவே வெற்றி வேட்பாளர் தான் எடுத்துக்க முடியும். இல்ல, அவர் சரி தவறுக்குள்ளே போல எப்படி இந்த கல்ச்சர் இருக்குங்கிறதுக்குள்ள போறாரு. தயாநிதி சுருக்கமான குறுக்கீடு. You talked about the culture. கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேல 3 விஷயங்கள் இருந்தா போற கேண்டிடேட்டுக்கு. கேண்டிடேட் நான் டைல்யூஷன் ஆஃப் லீடர்ஸ் பிராண்ட் இமேஜ், அதாவது தலைமை என்ன அப்படின்னு மக்களுக்கு தெரியணும், அவ்வளவுதான். அதை டைல்யூட் பண்ணாத ஒரு கேண்டிடேட் இருந்தால் போரும். ரெண்டாவது பாயிண்ட், ரொம்ப நார்மல் கேண்டிடேட் இஸ் மோர் தென் இனஃப். தேர்ட், ஆஸ் யூஷுவல் நார்மல் நான் கான்ட்ரோவர்ஷியல் கேண்டிடேட். இந்த 3 குவாலிட்டி இருந்தாவே ஏடிஎம்கே கேண்டிடேட் இஸ் ஓகே. பட் டிஎம்கே the opposite. As I said, DMK அங்க கேண்டிடேட் உடைய வேல்யூ அடிஷன் கட்டாயமா தேவை. தலைமை, நல்லாட்சி, அந்த கொள்கைகள் அதையும் தாண்டி, ஏன்னா அது எவ்வளவு எஃபெக்டிவ் அங்க ரீச் ஆகுது தெரியல. அங்க கேண்டிடேட் உடைய வேல்யூ அடிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட். இதுதான் நான் இருக்குன்னு சொல்லிட்டேன். அதாவது எங்களுடைய கேண்டிடேட்டுக்கு அந்த வேல்யூ இருக்குது, அந்த மதிப்புகள் இருக்கின்றது. அந்த வகையில் இருக்கும். அவர் எது அடிப்படையா வச்சு வேல்யூ இருக்குது இல்லன்னு கணக்கெடுக்கிறான்னு தெரியல. அவர் தட் இஸ் சப்ஜெக்டிவ். நம்ம விரிவா பேசுவோம். அவர் சொன்னதுல ஒரு உண்மை இருக்கு. ஏன்னா திமுகவினுடைய தலைவர் கருணாநிதி தன்னுடைய அறிக்கையிலே சொல்லியிருக்கிறாரு, அவரு யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களுக்கு இடம் தந்திருக்கிறோம் சொன்னாரு. அதனுடைய பொருள் அவர் சொல்றதுதான் சரியா இருக்குன்னு தோணுது. நீங்க மாறுபடலாம். நான் உங்கள்கிட்ட வரேன். சிறிய குறுக்கீடு. காரை செல்வராஜ். அதாவது தயாநிதி சொன்னது 2 விஷயங்கள். திமுக அண்ணா திமுகவுடைய நிலைப்பாடு அந்த 90-100 0 to 10 சொன்னதுக்கு 2 அவருடைய செயல்பாடுகள் மூலம் 2 செய்திகளை நான் பதிவு பண்ண முடியும். தலைமை அந்த சின்னத்தை மட்டுமே, தலைமையை மட்டுமே நம்பி அதிமுக வேட்பாளர்கள் நிறுத்தி இருப்பது என்பதும், இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மக்கள் மத்தியிலே திமுகவுடைய தலைமை தங்கள் பெயரை இழந்திருக்கிறார்கள். வேட்பாளர்கள், நல்ல வேட்பாளர்கள் மட்டுமே வெற்றியை தேடி தர முடியும். அவங்களுடைய அணுகுமுறையிலே நீங்க பார்க்கலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் துவங்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அனைத்து நடவடிக்கைகளும் உள்துறையின் பங்கு இருக்கிறது. உள்துறை கம்ப்ளீட்டா ஈச் அண்ட் எவ்ரி கேண்டிடேட் அனலைஸ் பண்ணி அவங்க கொடுக்கிற ரிப்போர்ட் படி தான் தலைமை முடிவெடுக்கிறது. நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் தங்கள் நிலையை உணர்ந்ததற்கு பிறகு அவங்களுடைய நடவடிக்கை இந்த தேர்தல் என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கார்ப்பரேட் நிறுவனங்களின் துணை கொண்டு ஒரு கட்சியினுடைய நிர்வாகத்தை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பை தங்களுடைய தலைமை என்பது மக்கள் மத்தியிலே சென்றடைய நமக்கு நாமையிலிருந்து நீங்க ஒவ்வொன்றா எடுங்க. நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அப்ரோச் கார்ப்பரேட் நிறுவனம் வடிவமைத்து கொடுத்துக்கிற திட்டங்கள் தான் இந்த தேர்தலிலே நடைமுறை. எந்த கார்ப்பரேட் யார் வடிவமைப்பு? சபரீசன் தலைமையிலே இயங்குகிறது. கோடி ரூபாய் சபரீசன் அவர்கள் தலைமையிலே அரசியல் களத்துல தொடர்ந்து இருப்பவர். அவர் கேட்டு செய்து இந்த தேர்தல் அந்த நிலைக்கு அவரை தள்ளி இருக்கிறதா என்னுடைய பார்வை. நமக்கு நாமே பயன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் திராவிட முன்னேற்ற அதுதான் மக்களை போய் இன்னைக்கு தமிழக முதலமைச்சரே போன தேர்தல் ஒரு பிரச்சாரம் பண்ணி, இந்த தேர்தல் ஒரு பிரச்சாரம் பண்ணி, அன்னைக்கு வேற மாதிரி வேன் பயன்படுத்தி இருப்பாங்க, இன்னைக்கு ஹெலிகாப்டர்
நடத்துவாங்க. பிரச்சாரபாணி என்பது நமக்கு நாமே வந்து ஒரு மக்களை சந்திப்பது தவறான பாதையா இருக்கு. அதான் சொல்ற சபரீசன் தலைமையிலே ஒரு அணி வடிவமைக்க ஆதாரம் இருக்கு. ஆதாரம் என்பது நமக்கு எதுவுமே கிடையாது. அவங்க பேசுறது அணுகுமுறை என்பதும் தேர்தலிலே அவர்கள் எப்படி அவங்க தலைவர் மாதிரி நிதானம் இழந்து போறதுனால சம்பந்தம் பேச இல்ல 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 உண்மையை தான் சொல்றேன். நீங்க வெளிப்படையா சொல்ல முடியாது. ஏன் நான் வெளிப்படையா சொல்றேன்? குமார் அவர்கிட்ட கேட்க வரும்போது ஒரு வேட்பாளர் வந்து ஒரு ஃபேக்டரா இருப்பதை பற்றி பேசும்பொழுது எந்த அளவுக்கு ஒரு ஃபேக்டரா இருக்கிறார், அது வெயிட்டேஜ் என்னங்கிற கேள்வி எழும்போது இந்த தேர்தலையும் சரி முந்தைய தேர்தல்களிலும் சரி சில இடங்கள்ல அந்த தொகுதி சாராத ஆட்கள் வேற ஏதோ மாவட்டங்கள்ல இருந்து வேட்பாளர்களா நீங்க நிறுத்திருக்கிறீங்க. உதாரணத்துக்கு ராசிபுரத்திலிருந்து தற்போதைய சபாநாயகர் இன்னைக்கு அவினாசிக்கு திரு தனபால் அவர்கள் அவினாசியுடைய வேட்பாளராக மாற்றப்பட்டிருக்கிறார். பழகருப்பையாக்கு சென்ற தேர்தலில் அவர் சம்பந்தம் இல்லாத துறைமுகத்துல நிறுத்திருக்கிறீங்க. ஆவடியில திரு ஆவடி குமார் இருக்கிறார், அப்துல் ரஹீம் இருக்கிறார். ஆனா விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மாஃபா பாண்டியராஜன் வேட்பாளராக களமிறங்கப்படுகிறார். சோ அந்த வேட்பாளருக்கும் தொகுதிக்குமான கனெக்ட் என்ன அப்படிங்கறத பற்றி இயல்பா ஒரு கேள்வி வராதா? இல்ல, ஒரு வேட்பாளர் அந்த தொகுதியை பற்றி அறிவதற்கு எத்தனையோ வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த தொகுதி மக்களுடைய பிரதிநிதியா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருக்கும்பொழுது இல்ல, வாய்ப்புள்ள வேட்பாளர் வந்து நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர்ல தனிப்பட்ட ஆவடி குமார் அப்துல் ரஹீம் மட்டும் இல்ல, ஆவடியில தகுதியான வேட்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு தர முடியாது. ஆனால் இன்னொரு தொகுதியில வர வேண்டிய அவசியம் இன்னொரு தொகுதியிலன்றது இல்ல, தமிழ்நாட்டில தானே இருக்கிறாரு. ஒரு எங்க வேணா இப்போ வைகோ வந்து கலிங்கப்பட்டியில இருக்காரு, கலிங்கப்பட்டி சங்கரன் கோயில் தொகுதியில இருக்கு, அவர் வந்து இன்னொரு தொகுதியில போட்டிடுறாரு. விமர்சிக்கல, ஏதோ ஒரு காரணம், அது ஒரு காரணம். அதாவது இங்கதான் போட்டிடணும்ன்றது இல்ல. ஏற்கனவே நான் சொன்னது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் சரியான வேட்பாளராக இருப்பாங்க, சரியான எம்எல்ஏவா பணியாற்றுவாங்க. அப்படி பணியாற்றுகின்ற பொழுது ஏதாவது குறைபாடு இருந்தால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களை கட்டுப்படுத்துவார்கள். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இதற்கான அவசியம் எங்கிருந்து வருது? ஏதோ ஒரு தொகுதியிலிருந்து திரு பழக்கருப்பையா, ராசிபுரத்திலிருந்து அவினாசி, அதாவது பக்கத்து தொகுதி தான் புரிஞ்சுக்கலாம். இதுக்கான ரேஷனல் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதுதான் ஒரு அந்த கட்சிக்கு யார் யார் எந்த வகையில பயன்படுறாங்க, அவங்களை எந்த வகையான பணிகளை அவங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதை முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முடிவு செய்யறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்குகின்ற பொழுது அதுக்கான தொகுதி அவங்க இல்லாத நேரத்தில் அவங்க ஏதோ ஒரு இடத்துல நிக்க வைக்கிறாங்க. அந்த தொகுதியுடைய நபர் அப்படின்னு பார்க்கும்போது தொகுதியுடைய தன்மை, அந்த தொகுதியுடைய பிரச்சனை, கம்போசிஷன் எல்லாம் இயல்பா தெரியும். இல்ல, நீங்க ஏற்கனவே அந்த கருத்து கணிப்பு எடுத்த ஒரு தெளிவா சொன்னார். எந்த தொகுதியும் எல்லா தொகுதியும் வேட்பாளர் புரட்சித் தலைவி அம்மா தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 234 இடங்களிலும் புரட்சித் தலைவி அம்மாவை தான் வேட்பாளரா நாங்க நினைக்கிறோம். அதனால எங்களுக்கு யார் வேட்பாளர்ன்ற பிரச்சனை இல்லை. இயல்பா இருக்கலாம், அது சரியாங்கிற கேள்வியும் சரிதான். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற வாக்காளர்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி இருக்கின்ற மக்கள் நல திட்டத்தினுடைய பலன் அவர்களை சென்றடைந்திருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலும் ஏதாவது ஒரு வடிவத்தில், அந்த பொருள் வடிவத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அங்க இருக்கிறாங்க. அவங்களை அதை பார்த்த உடனே அம்மா நினைப்பு வரும். அதனால பிஃபோர் வி டேக் அ பிரேக், நான் உங்கள்ட்ட இன்னும் விரிவா வரணும்னு நினைக்கிறேன். அவர் 2 அப்சர்வேஷன் சொன்னார். அதிமுக பை அண்ட் லார்ஜ் ஜெயலலிதா தான் ஃபேக்டர், தலைமை தான் ஃபேக்டர், அதுல ஒரு 10% தொகுதிகளில் வேற நிலை அப்படிங்கிறார். திமுக பொறுத்த வரைக்கும் முற்றிலும் மாறான ஒரு அப்சர்வேஷன் கொடுக்கிறார். Do you agree or you slightly disagree? முதல்ல அக்ரி பண்ணிக்கிறேன். அதை டிஎம்கே பொறுத்தளவுல வந்து வேற வியூ தான், அதிமுக வேற பண்ண. பட் ஜெயலலிதா அவர் அந்த சர்வே அக்ரி பண்ணல. ஏன்னா நீங்க வந்து சேலத்துல வந்து 1999 ஆண்டு மக்களவை தேர்தலில் வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி நிற்கிறாரு. அவங்க 96 தோல்விக்கு பிறகு 98 வராங்க. வாழப்பாடி ராமமூர்த்தி நிற்கும் போது வந்து அந்த தொகுதியில ஒரு டஃப்பான பவர்ஃபுல் கேண்டிடேட் வேணுங்கிறதுக்காக தான் செல்வ கணபதியை நிறுத்துறாங்க. செல்வ கணபதி அந்த வேட்பாளர் ஆகும்போது கட்சி தலைவரை சந்திக்கல, ஆசி வாங்கல, எதுவுமே இல்ல, வேட்பாளர் பட்டியலில் மட்டும்தான் வருது. பட் செல்வ கணபதி ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசர், ஒரு கடுமையான ஒர்க்கர்ங்கிறதுனால பல வியூகங்களை வகுத்து, மிக துல்லியமான வியூகங்கள் எல்லாம் வகுத்து, அதாவது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா அந்த வந்து பல இடங்கள்ல வந்து சில கேம்ப் செட்டுகள்லாம் எரிஞ்சு, சில கிராமங்கள்ல தகராறு வந்து ஒரு
தொகுதி முழுமையா இவர் வாழப்பாடி போகக்கூடிய இடங்கள்லாம் பாதி பாதியாச்சு. யார எந்த பகுதிகளில் விமர்சனம் பண்ணுங்கிறதுல திட்டமிட்டாரு. கடைசி நேரத்தில் மூப்பனார் கூட தொடர்பு கொண்டு தமாக காரங்கள்லாம் வாழப்பாடியை தோக்கடிக்க முடிவு பண்ணார். சோ இவ்வளவு இதையும் பண்ணி அவருக்குள்ள பெர்சனல் செல்வாக்கியம் வச்சுதான் அந்த இடத்துல ஜெயித்தார். அப்ப 99 ஜெயலலிதாவுக்கு அது தேவைப்படுது. ஒரு வாழப்பாடி ராமமூர்த்தி எதிர்க்க ஒரு சிலர் இம்முறை பொன்னையனையோ நிச்சயமாக யாரும் ஜெயலலிதா மிரட்டியோ பவர் பாலிடிக்ஸ் பண்ணியோ டிக்கெட் வாங்கல. டிக்கெட் தரலானா நான் தனிச்சு நின்றுவோம்னு சொல்லியோ எதுவும் ஜெயலலிதா முடியாது. அப்படி செய்தா உடனே என்ன சொல்லி என்ன பண்ணுவோம் நமக்கு தெரியும். ஆக அவங்களாகவே ஆன்கர் ஓன் இவங்கெல்லாம் சக்தி வாய்ந்தவர்கள் இன்னைக்கு அங்கீகரிச்சிருக்காங்க. அப்படி அங்கீகரிச்ச வேட்பாளர்கள் ஒரு 20 பேரை என்னால இப்பவுமே பை ஹார்ட் சொல்ல முடியும். நேம் ஆஃப் யூ OS மணியன், செங்கோட்டையன், KP முனிசாமி, பாலக்கோடு அன்பழகன், செம்மலை, நயனார் நாகேந்திரன், இப்படி நம்ம அந்த இதுல சொல்லிட்டு தான் போலாம். ஏன்னா இதுல பலர் செந்தில் பாலாஜி, பன்னீர்செல்வம் பலர் ஜெயலலிதாவால் புறக்கணிக்கப்பட்டதாகட்டும் ஒதுக்கப்பட்டதாகட்டும் செய்து வந்தவர்கள், அமைச்சர் பதவி கிடைக்காதவர்கள், இந்த பல சூழ்நிலை இருந்தவர்கள் கூட இன்னைக்கு அவங்க மதிச்சிருக்காங்க. எங்க மதிக்கலன்னா நாங்க வெளியே போயிருவோம் இது பண்ணிடுவோம் யாரும் பண்ண முடியாது. அது வேற விஷயம். அங்கேயும் கூட விரிவா வரணும்னு நினைக்கிறேன். திரு குமார் மற்றும் திரு கண்ணதாசன் அவர்கள்ட்ட விரிவான கருத்துக்களை இடைவேளைக்கு பிறகு கேட்க விரும்புறேன். அதிமுகவிலும் கூட சில ஹெவி வெயிட்ஸுக்கு முக்கியமான வேட்பாளர்களுக்கு கேண்டிடேட்ஸ் முக்கியத்துவம் கொடுத்து நிப்பாட்டப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. வாக்காளர் முன்னுரிமை வேட்பாளரா தலைமையா என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில வாய்ப்பு வருகின்றோம். சென்ற வாரத்தில் ஜெயலலிதா தன்னுடைய வேட்பாளர்லாம் மாற்றிய போது இதே அரங்கத்தில் நம்ம வாய்த்தோம். அப்போ எழுந்த விமர்சனம், நீங்களும் கூட செய்த விமர்சனம் என்னன்னா, அமைச்சரவே அடிக்கடி மாற்றி அமைப்பவர் ஜெயலலிதா, அதற்கு காரணம் சொல்லுதில்ல, வேட்பாளரையும் அதே போல மாற்றிருக்கிறாங்க அப்படின்ற விமர்சனம் வச்சிருக்கீங்க. நீங்களும் 2 வேட்பாளரை மாற்றி அமைச்சிருக்கிறீங்க. அதே விமர்சனம் உங்களுக்கு பொருந்தாதா? ஏன் அறிவிச்சீங்க, அவரே மாற்றும்? அதாவது நீங்க இந்த அளவுகளை பார்க்கணும். நீங்க நண்பர் ஆவடி குமார் அவர்கள் பேசும்போது சொன்னாரு கலநிலைன்னு சொன்னார். நீங்க பார்த்தா தெரியும், வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட 24 மணி நேரத்துக்குள்ள அவங்க மாத்தினாங்க. நீங்க அதை சொல்ல வரேன். நான் 24 மணி நேரத்துல மாத்தினாங்க. எங்களை பொறுத்தவரை இந்த 13ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு இன்றைய தினம் 2 தொகுதிகளில் ஒருத்தர் ஒருத்த நாட்டிலையும் சரி, அதே போல அரக்கோணத்திலையும் சரி, சில காரணங்களால் மாற்றப்பட்டிருக்கிறார். 24 மணி நேரத்தில் மாற்றினா தப்பு, 72 மணி நேரத்தில் மாற்றினா சரியா? சொன்னதுக்கு நான் சொல்றேன், களநிலை எதிர்க்கட்சிகள் வேட்பாளர்களை அறிவிக்காத சூழலில் இந்த மாதிரி மாற்றியதை பற்றி நான் சொன்ன மட்டுமே நான் குறைபால தவறால சொல்லல. ஆனால் அதே சமயத்தில் இவங்களை நான் சொன்னது சொன்னீங்க, அமைச்சரவையின் மாற்றம் அவங்க மாவட்ட செயலா மாற்றுவது யாருன்னு சொல்ல போதில்லை, அவங்க கட்சியினுடைய பிரச்சனை. ஆனால் அமைச்சர்களை மாற்றுவது கூட காரணம் சொல்லாமல் தான் கருத்தை தான் நான் பதிவு செய்தேன். அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்கள் அவங்க இந்த வேட்பாளர்களை மாற்றுவதில் எந்த விதமான ஆச்சரியம் இல்லை என்ற கருத்து தான் சொன்ன தவிர, அவங்களுடைய கட்சியில் அவங்க வேட்பாளர்களை மாற்றுவதற்கு உரிமை உண்டு, அதை யாரும் சொல்ல போறதில்லை. நான் விமர்சனம் வச்சதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அன்றைய காலகட்டத்தில் அமைச்சர்கள் மாற்றும் பொழுது எந்த காரணம் சொல்லாதவர்கள் வேட்பாளர்களை மாற்றுவதா காரணம் சொல்ல போறாங்கன்றது கருத்தை தான் நான் பதிவு பண்ண தவிர, அது அவங்களுக்கு தெரியும் எந்த வேட்பாளர் மாற்றினா எப்படி வெற்றி வாய்ப்புன்னா ஒரு கட்சி பார்க்கும். அதுக்காக தோற்கக்கூடிய வேட்பாளர்களை யாரும் நிறுத்த மாட்டாங்க. இந்த சூழல் தான் எல்லா கட்சிக்கும் பொருந்தும், எங்க கட்சிக்கும் பொருந்தும். எங்க கட்சியை பொறுத்தவரை, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வேட்பாளர் மாற்றுதல் என்பது மிக மிக அரிதாக நடக்கக்கூடியது. அந்த அரிதாக நடந்தது அந்த 2 மாற்றம். இப்ப இந்த வெடித்து கிளம்பி இருக்கக்கூடிய எதிர்ப்புகளுக்கும் இந்த வேட்பாளர் மாற்றத்துக்கும் சம்பந்தம் இல்லையா? நிச்சயம் கிடையாது. அது மிக தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த மாதிரி இன்டிசிப்ளின் அப்படின்றத என்னைக்குமே ஏத்துக்க மாட்டோம். வேணா கூப்பிட்டு அவங்களோட பேசுவோம், எதற்காக இவர்கள் நிறுத்தியிருக்கிறாங்க, இவர்கள் வெற்றி வாய்ப்புக்காக நீங்கள் பாடுபடுங்கள்னு சொல்லி அனுப்புமே தவிர, அதற்காக அவங்களை கூப்பிட்டு இது மாதிரி சில கருத்து மாறுபாடுகளுக்கெல்லாம் பறந்தோம்னா கிட்டத்தட்ட 234 தொகுதி மாற்ற மாதிரி தான் இருக்கும் எல்லா கட்சிக்கும். அது ஒரு நிலைமைக்கு திராவிட முன்னேற்றங்கள் ஆளாகாது. அவர்கள் எல்லாம் சமாதானப்படுத்தப்படுவார்கள், அவர்களுக்கு காரணங்கள் புரிய வைக்கப்படும், இந்த காரணம் எதற்காக வெற்றி வாய்ப்பு தெளிவாக எடுத்துரைக்கப்படும். அது திராவிட முன்னேற்ற பார்த்து எதிர்ப்பு அதிகம் கிளம்பி இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்க வேட்பாளர் மாற்றல் அப்படிங்கறத சேர்த்தே நான் பதிவு செஞ்சாகணும். திரு குமார் வேற சில கருத்துக்களுக்கு குறிக்கிட வந்தீங்க. I have some questions as well. முதல்ல உங்களுடைய நீங்க சொல்ல வந்த கருத்து முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் வேற சில கேள்விகள். மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பேசுற போது சேலத்தில் நடைபெற்ற பழைய வாழப்பாடி ராமமூர்த்தியை எதிர்த்து செல்வ கணபதியை நிறுத்தின சம்பவத்தை சொன்னார். செல்வ கணபதியை புரட்சி தலைவி அம்மா வேட்பாளராக நிறுத்தினதுக்கு பிறகு அங்க இருக்கிற கட்சிக்காரங்க தான் பொறுப்பெடுத்துக்கிட்டு செஞ்சாங்களே ஒழிய செல்வ கணபதி தனியா அவர் ஆட்களை கூட்டு செய்யல. அவருக்கு தனி செல்வாக்கம் இல்லை. இன்னும் சொல்ல போனா செல்வ கணபதியுடைய சொந்த தொகுதி திருச்செங்கோடு, அது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கு.
இவர் வந்து அந்த சேலத்துல அவரே ஒரு புதியவராதான் போட்டியிட்டாரு. அந்த கள நிறுவன பணிகளை கட்சியினுடைய தொண்டர்களும் கட்சியினுடைய நிர்வாகிகளும் தான் பணியாற்றினாங்க. அதுல இவருக்கு ஒத்துழைப்பு தந்திருப்பாரே ஒழிய அது தனிப்பட்ட முறையில செல்வ கணபதிக்கு ஏதோ செல்வாக்கு இருந்ததா ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டிருக்கு, இல்ல அவரே உருவாக்கிக்கலாமே ஒழிய. அவர் சேர்ந்து இன்னொரு அப்சர்வேஷனும் சொன்னார். இந்த முறை நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள்ல நிறைய பேர் முன்பு வாய்ப்பில்லாதவங்க, அமைச்சரவையிலிருந்து டிராப் ஆனவங்க, மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டவங்க, நான் ஒரு முக்கியஸ்தவர்களா பார்க்கப்படுறவங்க, அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது இந்த வேட்பாளருடைய முக்கியத்துவம் உணரப்பட்டிருக்கிறது. இல்ல, வேட்பாளருடைய முக்கியத்துவம் உணரப்பட்டதா உணரப்படவில்லையா, தேவையா தேவையில்லை என்றது முடிவெடுக்க வேண்டியது புரட்சி தலைவி அம்மா. அதுல வந்து அடுத்தவங்க வந்து கருத்து சொல்றது வந்து சரியா இருக்காதுன்னு என்னுடைய கருத்து. இல்ல, நான் சொல்றேன், ஒரு கட்சி எந்த வகையான அனுபவம் உள்ளவங்க, நிர்வாகத்தில் தொடர்பு உள்ளவங்க, புதியவர்கள், இளைஞர்கள், மகளிர், கட்சிக்கு உடைத்தவர்கள், அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அததான் செஞ்சிருக்கோம். ரெண்டாவது, நீங்க இருந்த மந்திரிகள்ல கொஞ்சம் பேரை கட்சி பணிக்கோ இல்ல வேற பணிக்கோ அனுப்பிட்டு கொஞ்சம் பேரை நிறுத்துறாங்க. இத வந்து என்ன சொல்றீங்க, அவருக்கு ஏன் கொடுக்கல? ஒரு அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுறார், கட்சி பதவியிலிருந்து விடுவிக்கப்படுறார், ஆனால் அவர் பட்டியலில் சேர்க்கப்படுறார். அதுதான் நான் சொல்ல வந்தேன். அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர் மறுபடியும் அமைச்சர் பதவியிலே சேர்த்திருக்கோம். அதுல வந்து நீங்க எதையுமே எந்த நேரத்துல எது செய்யணுமோ அதை சரியா செய்யறாங்க. ஒருத்தர் அடிப்படை தான் கேள்வி. அது வந்து கட்சியினுடைய தேவை, முதலமைச்சருடைய உரிமை. அதாவது ஒருத்தருடைய பணி ஒரு கோவப்பட சொல்ல தன்னுடைய பெற்றோர்கள் ஒரு குழந்தையை கண்டிப்பதை போல அந்த குழந்தைக்கு இத வந்து நான் சொல்ற வேலையை நீ சீக்கிரமா செய்யல, விரைவா செய்யல, போதுமான அளவுக்கு செய்யலன்ற குறைபாடு அவங்களுக்கு தோன்ற சொல்ல அதுக்கு அவர் குறைபாடுங்கிற அம்சம் இருக்கு இல்லையா, உணர்த்துறதுக்கு அது அவங்க வந்து சரி நீ கொஞ்ச நாள் அப்பா கோவப்பட்டு கொஞ்ச நாள் முட்டி போட்டு நில்லுன்னு சொல்ற மாதிரி அவங்க செய்யறாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த அந்த ஒரு அம்மாவினுடைய எதிர்பார்ப்பை அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியலன்னா அதை உணர்த்துகின்ற வகையில் நல்லா வேகமா செயல்படுற மத்தவங்களுக்கு கொடுக்கலாமே. அதுதானே செஞ்சிட்டு இருக்கோம். அதாவது ஒவ்வொரு எந்த சூழ்நிலையில் யார் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு என்ன பணி தரப்படுகிறது என்பது அம்மாவுக்கு தான் தெரியும். எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அந்த வகையில இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு வேட்பாளர் முக்கியத்துவம் தரலன்னு சொல்றீங்க. வேட்பாளர் முக்கியத்துவம் தந்தா அவங்களுக்கு ஏன் தந்தீங்கன்னு கேக்குறீங்க. ரெண்டாவது இப்ப என்ன அவர் சொன்னதுடைய பொருள் என்ன, அந்த ஒரு சொன்ன 15, 10, 20 பேருக்கு வேட்பாளர் முக்கியத்துவம் கருதி தான் சீட்டு கொடுத்துருக்கீங்க. எதுவுமே திரு கண்ணதாசன் கேட்கப்பட்ட கேள்வியோ உங்கள்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வியோ இது சரியா தப்பாங்க அடிப்படையில் எந்த அடிப்படையில் புரிஞ்சுக்கிறதுக்கான அவருடைய கட்சியில் யார் வேட்பாளர் அவங்க தலைமுறை உரிமை, உங்க கட்சியில் யார் வேட்பாளர் உங்களோட உரிமை. நான் வந்து வழக்கறிஞர் கண்ணதாசன் சொன்னதுக்கு நான் வந்து பிரச்சனையை கொண்டு வரல. நான் சொன்னது மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி பேசுனதுதான். அவரு தவறுன்னு சொல்லல, தவறு சரியா இல்லைங்க. நான் என்ன சொல்ல வரேன், அவர் என்ன சொல்றாரு, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சர்களுக்கு ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்தவர்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு தந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய முக்கியத்துவம் இந்த கட்சிக்கு தேவைப்படுது அல்லது அவங்களுடைய முக்கியத்துவத்துக்கு பயந்து சீட்டு கொடுத்தாங்கன்னு சொல்ல வரீங்க. அதாவது அவர் கிளியரா சொன்னார், ஜெயலலிதா கிட்ட யாரும் பவர் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது, அப்படி யாரும் நினைக்கவும் மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய முக்கியத்துவத்தை அவர் சொல்ல என்ன சொன்னார், அவங்களே இத செஞ்சிருக்காங்கன்னு சொன்னாரு. அதோட சேர்த்து சொன்னாரு, அவங்க கிட்ட யாரும் அதை செய்யறதுக்கு நினைக்கவும் மாட்டாங்க, ஆனா அவங்க அவங்களுடைய முக்கியத்துவத்தை கருதுறாங்க அப்படின்னு. அந்த முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு, சில பேர்களையும் படிச்சாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பேர் படிச்சவங்கலயே அவங்க முக்கியத்துவம் கருதினா அந்த தொகுதிக்கு அவங்க செஞ்சிருந்தாங்களா அந்த தொகுதியில தான் நிறுத்திருக்கணும். ஆமா. ஆனா பலர் வந்து தொகுதி மாறி நிறுத்திருக்காங்கல்ல. அப்போ அங்க முக்கியத்துவம் உள்ள இடத்துல அவங்க உறவினர்களோ நண்பர்களோ அவங்களால் பயன்பெற்றவர்களோ உள்ள தொகுதியை விட்டுட்டு இன்னொரு தொகுதி கொண்டு போறாங்கன்னா என்ன அர்த்தம்? பயன்பெற்றனா ஒரு உறவினர்களோ நிச்சயமா ஒரு தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கிறவரோட அந்த தொகுதிக்கு பயன் இருக்கும். பயன் செய்யணும். அவங்க இல்ல உறவினர்கள் இருக்கின்ற இடம் சொன்ன உறவினர்கள் பயன்பெற்றாங்கன்னு சொல்ற பயன்பெற்றது அந்த தொகுதி.
வந்து தன்னுடைய பதவி காலத்தை பயன்படுத்தி அந்த தொகுதிக்கு நல்லது செஞ்சுட்டு அந்த தொகுதியை விட்டுட்டு இன்னொரு தொகுதிக்கு போகணும்னு சொல்ல அது வந்து எப்படி அவங்களுக்கு தரப்பட்ட முக்கியத்துவமா நினைக்கிறீங்க? செந்தில் பாலாஜி, அதுக்கப்புறம் நத்தம் விஸ்வநாதன் இவர்கள்லாம் தொகுதி மாற்றி ஒண்ணுமே இல்ல. பொலிட்டிக்ஸ் ஒன்லி மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ், லாயல்டி மியர் வேர்ட்ஸ். விசுவாசம்ங்கிறது வெறும் வார்த்தை தான். குக்கும் நாராயண் சிங் யாதவ் சொன்னாரு, ஐ எம் லெஸ் தேன் ஏ டம்மினாரு. அதே குக்கும் நாராயண் சிங் யாதவ் தான் தேவ்லால டிச் பண்ணிட்டு வெளியேறினாரு. சுதாராவ் நாயக் சொன்னாரு, நான் தான் உன்னை பிரைம் மினிஸ்டர் சொன்னேன். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி இவரை அதுக்கு பிறகுதான் சரத்பவார் இவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கினார். ஆக எல்லாமே வந்து டிச் பண்ணுவாங்க. கவுண்டர் மூவ் கரெக்டா பண்ண முடியும். தலைமை பலகீனம் அடைஞ்சு நாம பலம் பெற்றுட்டா குத்துவாங்க யாருனாலும். நம்ம பாறை கூட மோதும் போது மண்டை உடஞ்சிரும்னா யாரும் மோத மாட்டாங்க. ஜெயலலிதா பாறையா இருக்கும் வரதான் எல்லாரும் அடிமையா இருப்பாங்க. அதுல அது பலகீனப்பட்டா இல்ல ஜெயலலிதாக்குனாலும் சரி, இந்திரா காந்திக்குனாலும் சரி, ஹூவர் இட் மே பி, பொலிட்டிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ், லாயல்டி மியர் வேர்ட்ஸ். இது வந்து ஜெயலலிதாவுக்கு நல்லா தெரியும். அதனால இன்னைக்கு வந்து இவங்க எல்லாத்துக்குமே வந்து சபடைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பணமும் சக்தியும் இருக்குது. அப்படிப்பட்டவங்களை அவங்க வந்து அங்கீகரிக்க வேண்டிய நிலைமையில அவங்க இருக்காங்க. ஆனா நாங்க சபடைஸ் பண்ணுவோம்னு யாரும் அவங்கள்ட்ட போய் மிரட்டல்ல போகல. அவங்களே புரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாம் பண்ணலன்னா நமக்கு இவ்வளவு வயசு ஆகுது, அடுத்த கட்ட அரசியல்ல நம்ம ஒரு தொகுதியை காலி பண்ணிடுவாங்களோ நினைக்கிறேன். இதை தாண்டி எடுத்து போன நினைக்கிறேன். அவர் சொன்ன ஒரு விஷயம், இன்னைக்கு வந்து தொகுதி மாற்றி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நத்தம் விஸ்வநாதனையும் திரு செந்தில் பாலாஜியும் நம்ம நினைவுக்கு வராங்க. அவங்க இருவருமே கண்டெஸ்ட் பண்றது இன்னொரு ஹெவி வெயிட்ஸோட கே.சி. பழனிசாமி, ஐ. பெரியசாமி தொகுதி மாறுதல். இந்த மாதிரி ஸ்டார் வேட்பாளர்கள் 2 தொகுதிகளை நிற்கும்போது கேண்டிடேட் முக்கியத்துவம் ஒவ்வொரு தலைவரும் தங்கள் தொகுதியை வெற்றி பெறதுக்கு தான் பண்ணுவாங்க. இதே வந்து பெரியசாமி வந்து லோக்கல் லீடர் ஆத்தூர்ல, அவரை தேமுதிக கேண்டிடேட் நின்று 50,000 ஓட்டுல ஜெயித்தாரு. அவரை இன்னைக்கு தோக்கடிக்கணும்னா ஒரு ஹெவி வெயிட் வேணுங்கும் போது வந்து அப்படி ஒரு ஹெவி வெயிட் அவங்க அவருக்கு எதிராக போடுறது வந்து எந்த விதத்திலும் சரியில்லை. கட்சி நன்மை கருதி ஜெயலலிதா எடுத்த முடிவு வந்து பார்ட்டியோட பெனிஃபிட்டுக்காக எடுத்ததுதான். எல்லாருமே பார்ட்டிக்கு வேல்யூ அடிஷன் பண்ணதுக்கு தான் கேண்டிடேட் போடுறாங்க, வெற்றிக்காக தான் போடுறாங்க. அந்த அடிப்படையில் இது வந்து சரிதான். ஹெவி வெயிட் வர்சஸ் ஹெவி வெயிட் அப்படிங்கிறது பார்க்கும்போது இந்த பார்ட்டியை தாண்டி அந்த கேண்டிடேட்டோட ஸ்டேச்சரும் சேர்ந்தே நிச்சயமாக பெரிய கருப்பன், ஐ. பெரியசாமி, தங்கம் தென்னரசு போன்ற நிறையவர்கள் வந்து திமுகவில் வந்து ஹெவி வெயிட்டா இருக்கிறதுனாலதான் 2011 அதிமுக ஆட்சிக்கு வரும்போது அவங்களால ஜெயிக்க முடியுது. அப்ப அவங்கள மீண்டும் தோக்கடிக்கணும்னா அதுக்கு சரியான ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். குறிப்பா அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக அந்த இரவல் வேட்பாளர் சரத்குமாரை போட்டிருக்கோம். அந்த வகையில தான் ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி அங்க வந்து கேண்டிடேட் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறார். ரொம்ப சுருக்கமான ரொம்ப சுருக்கமா ஒரு வேட்பாளர் அவர் சொல்லக்கூடிய தொகுதிகள் எல்லாம் வேட்பாளர் ஒரு சாதாரண தொண்டரை அங்க நிறுத்தினா அவங்க அந்த வேட்பாளருடைய செல்வாக்கு வேறு வகையான நடவடிக்கைகள் அந்த வேட்பாளரை செயல்பட விடாம தடுக்கக்கூடிய அளவுக்கு அதிகமாகும். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு பலமான ஒரு வேட்பாளர் அது வந்து அந்த வேட்பாளருடைய செல்வாக்கு இல்ல. அவர் வந்து அந்த வேட்பாளர் இருங்க அவர் வந்து கட்சியில ஒரு முக்கியத்துவம் பெற்றவராக இருக்கின்ற காரணத்தால் கட்சி தொண்டர்கள் அவர் பின்னால போக சொல்ல ஒரு தைரியம் வரும். அந்த முக்கியத்துவம் பலம் அது வந்து வியூகம். யாரை எதுக்கு பயன்படுத்தணும் ஒரே வார்த்தை முடிச்சிடறேன். நிச்சயமாக ஐ. பெரியசாமியும் அனிதா ராதாகிருஷ்ணனும் 2011 அதிமுக, தேமுதிக, சிபிஎம், சிபிஐ ஒரு பெரிய கிராண்ட் அலையன்ஸ் மீறி தோத்த அணியில் நின்று ஜெயித்த வேட்பாளர்கள். அவங்களுக்கு எதிராக ஸ்டார் கேண்டிடேட் விடுறது வந்து இயல்பான ஒன்று. ஓகே, நான் திரு காரை செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இன்னைக்கு தலைவர்கள்லாம் நிற்பதுதான் வந்து சரியான கலன்ல வரும். இன்னைக்கு வந்து ஒரு நம்பிக்கை அளிக்கும், அதுதான் சரி. அதனாலதான் அந்த அடிப்படையில திரு வைகோ இருக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க. ஏன் இந்த தேர்தலையும் திரு வாசன், உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கடைசியா சேர்ந்திருக்கக்கூடிய திரு வாசன் இந்த தேர்தலையும் புறக்கணிக்கிறார்? இல்ல, எதுக்காக புறக்கணிக்கிறாங்க பதில் என்கிட்ட இல்ல. நான் விவாத அரங்கத்திலே இன்னொரு கட்சியுடைய தலைவருடைய எதற்கு நான் புதிதாக துவங்கிய கட்சி நீங்க சொல்ற நிலைக்கும் அவருடைய நிலைப்பாட்டு வித்தியாசம் இருக்கு. அவரும் நிற்க வேண்டும் என்கிற ஆசையை நான் இந்த விவாத அரங்கத்தின் வாயிலாக நான் மரியாதைக்குரிய ஜே.கே. வாசன் அவரிடம் நீங்களும் தேர்தலில் நிற்க வேண்டும், மக்களின் நம்பிக்கையை இந்த கூட்டணி பெற வேண்டும் என்கிற என்னுடைய ஆவலை நான் வைக்கிறேன். இரண்டாவது, நீங்க ரொம்ப நேரமா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், கண்ணதாசன், ஆவடி குமார்ட்டியும் இந்த வேட்பாளருடைய முக்கியத்துவத்தை பத்தி நிறைய நேரம் விவாதம் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனால் மக்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை மட்டும் அறியாமல் நாம் வந்து ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி மட்டுமே நாம் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, என்ன மக்களிடம் இப்பொழுது சொல்லப்படுகிறதுன்னா, ஒரு கட்சியினுடைய சின்னம் என்பதை மட்டும் வைத்துக் கொண்டோ இல்ல ஒரு கட்சியினுடைய தலைவர் மீது இருக்கிற நம்பிக்கையை மட்டும் வைத்துக் கொண்டோ உங்கள் தொகுதியில் இருக்கிற வேட்பாளரை தேர்ந்தெடுத்து விடாதீர்கள்.
அந்த வேட்பாளர் நல்ல வேட்பாளரா, படித்தவரா, அவருடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன, உங்களுக்காக இந்த சட்டமன்றத்திற்கு சென்றால் பணி செய்வதற்கான தகுதி அந்த வேட்பாளருக்கு இருக்கிறதா என்பதை நீங்கள் உணர்ந்து தெரிந்து கேட்டு அறிந்து உங்கள் வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இல்ல வரேன். அப்படித்தான் ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற செய்திகளை நம்ம மக்களிடம் கொண்டு போகிறோம். மறுமலர்ச்சி திமுகவை பொறுத்தவரை பம்பரம் என்கிற ஒரு சின்னமும் கட்சியினுடைய தலைவரை மட்டுமே வைத்துக் கொண்டு நீங்கள் வேட்பாளருக்கு வாக்களிப்பது அது ஒரு புறம், அது கட்சியினுடைய நிர்வாகிகள். அதுதான் சொல்ல கட்சியினுடைய நிர்வாகிகள் சொல்லிட்டேன். இப்ப நான் வாக்களிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய தலைவர் பம்பரம் சின்னத்திற்கு என்னுடைய தொகுதியில் நான் வாக்களித்தாக வேண்டும். நான் கட்சியினுடைய 22 ஆண்டு கால உறுப்பினர். அப்படி போய் அதுக்கு பொதுஜன மக்கள், வெகுஜன மக்கள் தலைவரை மட்டுமே பார்க்காமல், சின்னத்தை மட்டுமே பார்க்காமல் வேட்பாளருடைய முக்கியத்துவத்தையும் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கிற 29 வேட்பாளர்களும் அவருடைய ட்ராக் ரெக்கார்ட், அந்த வேட்பாளருடைய முக்கியத்துவத்தையும் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நிலையில் தான் நாங்கள் வேட்பாளரை அப்படிதான் 234 தேமுதிக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற 92 வேட்பாளர்களை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அறிவித்திருக்கிறது. இன்னும் மற்ற இயக்கங்கள் வந்து வேட்பாளர் சொல்லிருக்கிறீங்க. அர்ஜுனர் தான் பேசுவார் தர்மருக்காக, அதனால உங்கள்கிட்ட நியாயமான கேள்வி. ஆனால் இப்ப இருக்கிற சூழ்நிலையில தேமுதிக 92 வேட்பாளர்களை தான் முன்னிறுத்தி இருக்கு. மற்ற இயக்கங்கள் இன்னும் வேட்பாளர்கள் சொல்லவில்லை. நான் இப்பொழுது சொல்லுவது என்பது என்னுடைய கருத்தாக நான் பதிய வைப்பது, இந்த கூட்டணியில் இருக்கிற 6 இயக்கங்களும் கம்யூனிஸ்டை பொறுத்தவரைக்கும் நீங்க கவலையே பட வேண்டாம். கம்யூனிஸ்டை பொறுத்தவரைக்கும் வேட்பாளர் பெரிதானது எப்பொழுதுமே. அதனால மற்ற இயக்கங்களும் மக்கள் மனதிலே இடம் பிடிக்கக்கூடிய ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற, கடந்த காலத்தில் தங்களுடைய பணியை சிறப்பாக செய்திருக்கிற ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் வேட்பாளருடைய முக்கியத்துவம் முக்கியம். எல்லாருடைய இறுதியான கருத்து நான் வரேன். அதாவது வேட்பாளருடைய முக்கியத்துவம் பார்த்தா கம்யூனிஸ்ட் சீட்டு கொடுக்கறாங்கன்றது புதிய செய்தி. அதே மாதிரி இல்ல 2 வாட்டி போட்டிட்டா 3வது வாட்டி அவங்க சீட்டே கொடுக்க மாட்டாங்க. 2 வாட்டி வேட்பாளரை பாக்குறதுல 2வது வேட்பாளரை பார்த்துதான் ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சா இவங்க இதுக்குள்ள பிரச்சாரத்தை முடிச்சிட்டு வந்திருக்க மாட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரு ரவுண்ட் முடிச்சிட்டு வந்து சொல்றவங்க வேட்பாளரே இல்லாம பிரச்சாரம் பண்ணவங்க மக்கள் மத்தியில செய்திகளை முடிஞ்சு தேடிட்டு இருக்காங்க. கட்சியினுடைய செயல்பாடுகள், இந்த கூட்டணியுடைய செயல்பாடுகளை இரண்டாவது இன்னைக்கு இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற சின்னம் கூட சுயேட்சையினுடைய சின்னம் தான். அவங்களுக்கு வந்து சின்னம் கூட அவங்க வந்து கேலி செய்யல. யதார்த்தத்தை சொல்றேன், நான் கேலி செய்யற நோக்கம் எனக்கு இல்ல. யதார்த்தத்தை சொல்றேன். அதனால மக்கள் நல கூட்டணி 5 முறை பிரச்சாரம் பண்றேன்னு சொல்லிட்டு வேட்பாளர் தான் ஒரு வெற்றியை நிர்ணயிக்கின்றது உண்மை மாற்ற முடியாது. அதுக்காக வந்து கட்சி அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். அந்த மாதிரி தலைவரை பத்தி மத்தி ஓட்டு போடாதீங்க. சின்னத்தையும் தலைவரை பத்தி காரணமே இந்த சின்னங்கள் தான். ஓகே, நான் இறுதியான கருத்து தயாநிதி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த தேர்தலில் நிறைய ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. இப்போ வந்து லார்ஜ்லி பைபோலரா பார்க்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு 3வது அணி இல்ல இந்த மாற்று அணிகள் இருந்து பார்க்கும்போது நிறைய ஸ்டார் கேண்டிடேட்ஸ். டாக்டர் அன்புமணி ஒரு தொகுதியில் நிற்பார், திரு வைகோவோ இல்லாட்டி மற்ற ஸ்டார் திருமாவளவன் ஒரு தொகுதியில அவர் ஆர்கே நகர்ல போட்டிடுவார்னு கூட இப்ப ஊகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இவங்கெல்லாம் நிற்கும் பொழுது, இந்த ஒரு மாற்று அணிகள் இந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸ் நிற்கும் பொழுது அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை தாண்டி அந்த கேண்டிடேட்ஸுடைய செல்வாக்கும் ஒரு ஸ்பெஷல் ஃபேக்டரா அந்த தொகுதிகளில் இருக்குதா? ஸ்டார் கேண்டிடேட்னு ஹரி நீங்க சொல்லும் போது நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் யூ ஸ்டார்டட், பட் மேபி தனி டிபேட்டா கூட பண்ணலாம். நீங்க ஜியோகிராபி சொன்னீங்க, இவரே அங்க நிக்கிறாரு அவரே இங்க நிக்கிறாருன்னு. அப்படி நீங்க அந்த ஜியோகிராபி மாத்தும் போது ஸ்டார் கேண்டிடேட் பத்தி பேசும்போது தான் ஜியோகிராபியை பேசுறோம். சோ நான் இந்த பீப்புள் பார்ட்டி லீடர்னு ஒரு ட்ரையாங்கிள் சொல்லும் போது ஜியோகிராபின்ற ஒரு ஆங்கிள் இருக்கு. யார் எங்க நிக்கிறாங்க? டெண்டுல்கர் கிட்ட கிரிக்கெட் பேட்டை கொடுக்கலாம், டெண்டுல்கர் ஃபுட்பால் ஃபீல்ட்ல பார்த்தா வேற மாதிரி இருக்கும். இதுல என்ன பாத்தீங்கன்னா ஜியோகிராபி அண்ட் கேண்டிடேட் மேப்பிங் ஏடிஎம்கே தரோவா பண்ணிருக்காங்கன்றது அது அவுட்புட். சே ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கேக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. 23 வின்னிங் எம்எல்ஏஸ் 2011. அந்த 23 எம்எல்ஏஸும் இப்ப அதே 23 கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல நிக்கிறாங்கன்னா தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட்
அதே 23ல லாஸ்ட் டைம் ஏடிஎம்கே டீம் என்ன நடந்துச்சு, இந்த டைம் ஏடிஎம்கே டீம் என்ன நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா, so that ஸ்டார் கேண்டிடேட் along with geography ரெண்டும் சேர்த்தாதான் இம்பாக்ட் இருக்கும். இல்ல அப்படி நிறுத்தி இருக்காங்க இல்லையா? I think there's a good இல்ல அப்படி நிறைய கேண்டிடேட்ஸ் have retained seats. இல்ல நான் what I'm trying to say is ஸ்டார் கேண்டிடேட் இந்த எலெக்ஷன்ல எங்க நிக்கிறாருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். Say for example, I tell you an example. ஷோலிங்கர் 2011 எடுத்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன் வந்தவர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். தமிழ்நாட்டில் ஒரு இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏ வர முடியாது, பட் இட் வாஸ் வெரி க்ளோஸ். 2011 ஷோலிங்கர் எம்எல்ஏ கான்ஸ்டிட்யூன்சி அனலைஸ் பண்ணி ஷோலிங்கர்ல நம்பர் 2 வந்தது ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட், 60,000 ஓட்டு. So geography has to be taken care. இது நம்ம ஹிஸ்டாரிக்கல் ரீசனும் சொல்லலாம். டிஎம்கே சீஃப் ஃபர்ஸ்ட் கான்டெஸ்ட் பண்ண கான்ஸ்டிட்யூன்சிக்கும் செகண்ட் எங்க ஒரு கான்டெஸ்ட் பண்ணாருன்றது ஸ்ட்ராட்டஜி யோசிச்சீங்கன்னாவும் இப்ப ஏடிஎம்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜியை கம்பைன் பண்ணி பாத்தீங்கன்னா ஜியோகிராபியோட இம்பார்ட்டன்ஸ் ஏடிஎம்கே கட்சியுடைய தலைவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜெயலலிதாவோ கருணாநிதியோ தமிழ்நாட்டுடைய பல்வேறு பகுதிகளில் போட்டி இருக்கிறாங்க. ஜெயலலிதா ஆண்டிப்பட்டியில போட்டி இருக்கிறாங்க, ஆரோக்கிய நகர்ல போட்டிட்டு இருக்காங்க, ஸ்ரீரங்கத்துல போட்டிட்டு இருக்காங்க, திரு கருணாநிதி சைதாப்பேட்டை, அண்ணா நகர், குளித்தலை, திருவாரூர், இங்க இது சேப்பாக்கம் அப்படின்னு பல தொகுதிகளில் போட்டிட்டு இருக்கிறார். தலைவர்களுக்கு டாப் லீடர்ஸுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கவே செய்து எங்க போட்டிட்டாலும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இறுதியான கருத்து திரு கண்ணதாசன். அதாவது இந்த தேர்தல் களம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தலைமை, சின்னம், வேட்பாளர்கள், மக்களுடைய களநிலை இவற்றை தேர்தல் அறிக்கை துணையோடு வெற்றி கொண்டு ஆட்சி அமைப்போம் என்ற உறுதி எங்களுக்கு இருக்கிறது, நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இறுதியான கருத்து தமிழகத்தை பொறுத்தவரை லீடர் சுப்ரீம், ஒன்ஸ் லீடர் எஸ்டாப்ளிஷ்ட் இஸ் ஃபார் எவர். சின்னம் கூட லீடருக்கு அடுத்தபடியாதான். சின்னம் வந்து மியர் சிம்பல் தான், அடுத்தால சிம்பல் அதான் பார்ட்டி. தென் வந்து கேண்டிடேட்டுக்கும் வெயிட் இருக்குது டு சம் எக்ஸ்டென்ட். ஓகே, இறுதியான கருத்து திரு செல்வராஜ். நான் என்னுடைய கருத்தை நான் தெரிவிப்பது ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த தேர்தல் களத்தில் நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை மக்கள் வந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற என்னுடைய பாய். மேக் இட் வெரி ஷார்ட். இறுதியான கருத்து. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய சாதனைகள், அதனுடைய பலன்கள் மக்கள் பெற்றிருக்கிறார்கள். அதனால் அடுத்து வரக்கூடிய நாட்களில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எதை செய்வார்கள் என்பதை அம்மா அவர்கள் வெளிப்படுத்துவதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அம்மாவுக்கு இருக்கின்ற செல்வாக்கை வைத்து தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் 234 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறோம். நிச்சயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நல்லாட்சி தொடர வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடத்தில் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயம் முழுமையாக வெற்றி பெறுவோம். அவங்களுக்கு தான் செல்வாக்கு, மற்றவர்களுக்கு அல்ல அப்படிங்கிறது உங்களுடைய பாயிண்ட். அம்மாவினுடைய செல்வாக்குல தான் நாங்க வெற்றி பெற முடியும். பார்ப்போம் இந்த கேண்டிடேட்ஸ் எந்த அளவுக்கு ஃபேக்டராக இருக்க போறாங்க. நிறைய ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எல்லா அணிகளிலுமே களமிறங்குறாங்க. பல தொகுதிகளில் இரு ஸ்டார் கேண்டிடேட்ஸ், நட்சத்திர வேட்பாளர்கள், பலம் பொருந்திய வேட்பாளர்கள் பல பரீட்சை நடத்துறாங்க. சோதனை இருவருக்குமான போட்டி நடக்கிறது. எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் இந்த விஷயம் ஒரு ஃபேக்டராக இருக்க போறது, இல்ல பொதுவா இருக்கக்கூடிய ஒரு நடைமுறைக்கு மாற்றான சில விஷயங்கள் நடக்க போகிறதா பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.